ஹே லவ்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. நானுமே ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு அப்புறத்துலேருந்தே வந்து மை எனிமி லவ் எனிமி லவ் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்பெஷல் பார்ட் போடுங்கக்கா போடுங்கக்கான்னு சொல்லிட்டு. சாரிடா அக்கா, அந்த இது ஒன் ஷாட் போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டேன். லைக் பிஸி தான் ஃபுல்லாகவே. லைக் கொஞ்சம் வெளியூர் போகிற வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தான் டைம் போயிடுச்சு. லைக் இந்த வீடியோ வந்து ஜூன் 7 அப்போ வரும். ஆனால் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதே ஜூன் 6 தான். ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, உங்களுக்காக நான் போடாமல் இருப்பேனா? அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து ஒரு ரெக்வஸ்டட் பர்த்டே ரெக்வஸ்ட் தான். ஸோ அவங்களுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த இயர்னு இல்லை, நீங்கள் எல்லா வருஷமுமே ரொம்ப ஹாப்பியாக யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன்டா. இந்த டே வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஜாலியாக போகும்னு நினைக்கிறேன். தென் அவ்வளோதான்டா. இந்த ரெக்வஸ்டட் ஒன் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். டைட்டிலே பார்த்துருப்பீங்க, தி கான்ட்ராக்ட் மேரேஜ் அதான். ஸோ ஓகேடா, எப்பயும் சொல்ல மாட்டேன், பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நிறைய பேர் ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருந்தீங்க மை எனிமி லவ்க்கு. கண்டிப்பாக போடுறேன்டா. நான் இந்த ஒன் ஷாட் முடித்தோன்னா நான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன். ஓகே, ஏன்னா நான் இன்னும் ரெக்கார்ட் பண்ணல, அதை நான் பண்ணிவிட்டு நான் போடுறேன். ஸோ ஓகேடா, இப்படி பேசிகிட்டே இல்லாமல் எப்படி சொல்கிற மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் டைவ் இன்டு தி இமேஜினரி வேர்ல்ட் லவ்லீஸ். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஜூன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமே 500 ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அது 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். லைக் இப்போயே 492 என்னமோ வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ், யுவர் சப்போர்ட் ஒன்லி நம்ம இந்த மாதிரி சேனலில் வந்திருக்கிறதுக்கு. ஸோ ஓகேடா, மறக்காமல் யார் பார்க்க இருந்தாலும் புதுசாக பார்த்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வாய்ஸ் ஆஃப் டேமோ சேனலில். ஸோ ஓகேடா, ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஒரு ஆஸ்லேவை தான் காட்டுறாங்க. ஆஸ்லேனா ஒரு சர்ச் வச்சுப்போம். ஸோ இங்கே ஒரு 2 பர்சன்ஸ் நிற்கிறாங்க. ஸோ ஃபாதர் தான் கிம் டேயாங் அகேனி ஜான்ஜுங்கை மேரேஜ் செய்ய ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே டேயாங்கும் எஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இங்கே ஜங்குக்கிட்டையும் அதே மாதிரி ஜியான்ஜுங் காகினி கிம் டேயாங்கை மேரேஜ் செய்ய ஓகேவா அப்படிங்கும்போது எஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப கோல்டாக அப்படியே சைலண்டாக தான் சொல்கிறாங்க. லைக் அப்படியே ரொம்ப ஃபேமிலி க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸ் வச்சு தான் அந்த மேரேஜ் நடக்குது. நடந்தோடனே எல்லாருமே அப்படியே வராங்க. லைக் அந்த கேமராமேன் தான், சார் சார் இங்கே ஒரு போஸ்ட் கொடுங்க, சார் சார் இங்கே பாருங்கும் போது அவங்க எதுவுமே ஸ்மைலே இல்லாமல் லைக் 2 பேருமே ரோபோட் மாதிரி நின்றுட்டுருக்கானுங்க. அப்போ ஜிமின் தான் பார்த்துட்டு அங்கே யூங்கி நிற்கிறான். டேய், இவனுங்க 2 பேருக்குள்ளே ஒத்து போகும்னு நினைக்கிற அப்படிங்கும்போது எனக்கே தெரில ஜிமின், எப்படி இவனுங்களுக்கு போய் அப்படிங்கும்போது அப்போ ஜிமின் தான், அவன் சார் கேட்டால் கூட கொஷின் பண்ண மாட்டான்டா, இவனுக்கு போய் இவனோட கல்யாணம் வாங்கும்போது அவனாச்சும் அப்படி இவன் மீட்டிங்கில் கூட என்னன்னா என்ன ஏதுனா ஏதுங்காம தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்கிறான். எஸ்டா, ஜிமின் வந்து ஜங்கோட செக்ரட்டரி, யூங்கி வந்து டேயாங்கோட செக்ரட்டரி. ஓகே, ஆனால் 2 பேருக்குமே ரொம்ப க்ளோஸ்டு ஒன்ஸ். ஓகே, இப்போ 2 பேருக்குமே, அதாவது வீக்கும் ஜங்குக்கும் தான் மேரேஜ் ஆகிருக்கு. 2 பேருமே ஒரு பெரிய பிக் கம்பெனிஸோட சிஇஓஸ். ஒரு பிஸ்னஸ் கொலாப் மாதிரி தான் இந்த மேரேஜே நடந்திருக்கும். லைக் 2 பேருக்குமே ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ் தான். ஸோ 2 பேருக்குமே பேசினது கிடையாது. ஜஸ்ட் சம் பிஸ்னஸ் மீட்டிங்ஸில் பார்த்துருப்பாங்களே தவிர பட் மற்றபடி வந்து பேசி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அப்படியே உட்காந்துருக்கும் போது இப்போ ஜிமின் தான் ஜங்கிட்ட போகிறான். ஒரு வழியாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேட்டு கொஞ்சம் சிரிச்சு பேசுவீங்கன்னு நினைக்கிறேங்கும் போது ஜங்க் முறைக்கிறான். ஓகே ஓகே அப்படிங்கும்போது ஜங்க் தான், நம்ம எனக்கு ஏதாச்சும் மீட்டிங் இருக்கா அப்படிங்கும்போது, சார் மீட்டிங்லாம் எதுவும் இல்லை சார், இன்றைக்கி உங்கள் மேரேஜ் சார் அப்படிங்கும்போது, அதான் மேரேஜ் தான் முடிஞ்சிடுச்சுல, மீட்டிங் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கும்போது, இல்லை சாருங்கும்போது இங்கே ஜங்கு தான், மேரேஜ்லாம் முடிஞ்சிடுச்சோ, நான் எப்பயும் போல நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன் ஓகே அப்படிங்கும்போது இங்கே சார் பட் அப்பா வந்து என்ன அப்பா அதெல்லாம் கிடையாது, என் ஆஃபீஸ்க்கு நான் தான் ரூல்ஸ் போடுவேன். ஸோ நான் எப்பயும் போல் ஆஃபீஸ் வந்துடுவேன், ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பெரிய மீட்டிங் இருக்குல்ல நாளைக்குங்கும்போது, ஆமாம் சார் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க நான் வந்துடுவேன் அப்படிங்கும்போது, இன்றைக்கி ஏதாச்சும் ஆஃபீஸ் வர வேலை இருக்கா அப்படிங்கும்போது, சார் சார் இன்றைக்கி மேரேஜ் எனக்கு தெரியும் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கும்போது, இல்லை சார் அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிற்கிறான். ஸோ இப்போ ஜங்கோட அம்மா தான் வந்து, எனக்கு தெரியுதுப்பா அவங்க 2 பேரையும் நாங்கள் பேசவே இல்லை, லைக் இந்த 1 வீக்லேயே டக்கு டக்குன்னு மேரேஜை முடிச்சாச்சு, என்ன பண்ணுறது, இது ஒரு பிஸ்னஸ் வகையாக இருந்தாலுமே எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை பண்ணிட்டோம், ஆனால் நீங்கள் சின்ன சிறுசுங்க, கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக இருங்க சரியா அப்படிங்கும்போது ஜங்கு போய் ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு ஒன்று போய் சொல்ல முடிக்கிறான், என்னடா இன்னும் அம்மா மேலே கோவமா அப்படிங்கும்போது,
ஆமாம், நீங்கள் நினச்சத சாதிச்சிட்டிங்களா? அப்புறம் என்ன? அப்படிங்கும்போது, "இல்ல ஜங்குக், நீயும் இந்த பிஸ்னஸ்ங்கும்போது." "அம்மா, என் பிஸ்னஸ் எனக்கு. அதான் மேரேஜ் ஆயிடுச்சுல, விடுங்க. இனிமே உங்கள நான் எதுவும் டார்ச்சர் பண்ண மாட்டேன்." அப்படிங்கும்போது, "டேய் என்னடா அம்மா?" அப்படிங்கும்போது ஜங்க் தான் அப்படியே நீ சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்கோட அப்பா, "விடு, அவன் தான் சொல்கிறான்ல." அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்புறம் ஜங்கோட அப்பா தான் அப்புறம் டயாங் அப்படிங்கும்போது, சொல்லுங்கம்மா." அப்படிங்கும்போது, நான் சொல்லணும்னு ஒன்றும் இல்லைப்பா. ஜங்குக் கொஞ்சம் கோல்ட் டைப் தான். பட் அவங்களுக்கு பிடிச்சதுங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். எனக்கு தெரியுது இந்த மேரேஜ் டக்குன்னு நடந்துருச்சு. பட் இருந்தாலும் நீ அவனை நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பார்த்து நல்லபடியாக இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அப்பா அம்மா 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இப்போ மிஸ்ஸஸ் கிம் தான் வராங்க. மிஸ்ஸஸ் கிம் யாரும் வேறு யாரும் இல்லைடா, ஜின் தான். ஆரம் தான் வந்து இது மாதிரி மிஸ்டர் கிம். ஸோ ஜின் வந்து, ஜங்குக், ஒரு வழியாக நீ நல்ல மருமகன் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கும்போது ஜங்க் ஒன்றுமே சொல்லாம நிற்கிறான். ஜங்க், இதை பாரு, நான் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். உனக்கு என்ன பிடிச்சாலும் கேளு, நான் செஞ்சு தரேன், சரியா? நீ இவனுக்கெல்லாம் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கு தெரியுது டக்குன்னு மேரேஜ் நடந்துருச்சு, ஆனால் நீ உனக்கு கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின் தான் தொண பேசிக்கிட்டே இருக்கான். இங்கே ஆரம் வந்து, வி அப்புறம் அப்படிங்கும்போது, அப்பா அப்படிங்கும்போது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இதுக்கு சாரி கேட்க போகிறதில்ல. பட் நீ புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது, சரிப்பா. அப்படிங்கும்போது, வீட்டுக்கு போகலாமா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம், ஜின், வி, ஜங்குக் 3 பேரும் 4 பேருமே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. லைக் ஆரமும் ஜெரமும் அவங்க காரில், இப்போ வியும் ஜங்கும் அவங்க காரில் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜங்கு வந்து, நான் தான் என் காரில் வரேன்னு சொல்கிறேன்னு, எதுக்கு இவங்க எங்களோட வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே சைலண்டாக வந்துட்டுருக்கான். வியுமே ஒன்றும் பேசலாம், அவனுமே சைலண்டாக இருக்கான். ஏன்னா 2 பேருமே வந்து அவ்வளோக்கா பேசுனது கூட கிடையாது. 1 வீக் மேரேஜ்னு சொன்னாலுமே பேசுனது கிடையாது. ஸோ இப்படியே தான் வந்துட்டுருக்காங்க. லைக் ஒரு பெரிய மேன்ஷனுக்கு முன்னாடி அந்த கார் வந்து நிற்கிது. இப்போ டிரைவர் தான், சார் நம்ம வந்துட்டோம்." அப்படிங்கும்போது, ஓகே, நீங்கள் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுருங்க, நான் உள்ளே போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வி போயிடுறான். ஸோ ஜங்குக்குமே அப்படியே போகிறான். போயிட்டு இப்படி வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறான். இப்போ சரி ரூமுக்கு போகலான்னு பார்த்தா வி ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கான். அப்படியே ஜங்குக்கு வெயிட் பண்ணுறான். அப்படி பெட்டில் தான் உட்காந்துருக்கான். இப்போ வி வந்தோடனே, இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படிங்கிறான். அப்போ ஜங்குக்குமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்கார்றான். அப்போ வி வந்து ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறான். ஜங்குக்குமே என்ன அப்படின்னு பார்க்குறான். ஜங்குக், எனக்கு இந்த மாதிரி லவ்லெஸ் மேரேஜ் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிஸ்னஸை நான் நல்லபடியாக கொண்டு போகணும், டாப்பாக கொண்டு வரணும், அவ்வளோதான். இந்த மேரேஜ் டக்குன்னு நடந்துச்சு, அதுக்குன்னு சொல்லிவிட்டு என்னால் இதில் இன்வால்வ் ஆக முடியாது. உனக்கும் புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீயுமே ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஸோ இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம மேரேஜ் நடந்தது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். ஈவன் பேரண்ட்ஸ்க்கே தெரியாது. இது ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் அ கான்ட்ராக்ட், பிஸ்னஸ் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஸோ அதனால் இதை ஒரு டீப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிலாம் இருக்க வேணாம். உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். அப்படிங்கும்போது ஜங் பார்த்துட்டா, இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனாலும் இதில் நிறைய ரூல்ஸ் இருக்கே, நான் சில ரூல்ஸ் ஆட் பண்ணலாமா? அப்படிங்கும்போது, கன்ஃபார்ம் ஜங்குக். அப்படிங்கும்போது, இதில் உள்ள ரூல்ஸ்க்கும் எனக்கு ஓகே. பட் பர்ஸ்னல் லைஃப் அப்படிங்கும்போது, ஆமாம் ஜங்குக், என்னோடய பர்சனல் லைஃப்பில் நீ இன்க்ளூட் ஆகாத, உன்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் இன்க்ளூட் ஆக மாட்டேன். உன்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நீ எப்போ வேணாலும் வரலாம். அப்புறம் அந்த கான்ட்ராக்டில் டைமிங்ஸ் போட்டிருக்கோம். நைட்டு 10 o'clock வீட்டில் இருக்கணும். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ்க்கு சந்தேகம் வந்துடக்கூடாது, அதனால தான். அப்படிங்கும்போது ஜங் வந்து, ஓகே, பென் அப்படிங்கும்போது இப்போ வி தான் பென் கொடுக்குறான். ஜங்குமே சைன் போட்டு, இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எவ்வளோ லாங்காக லாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கும்போது, ஜங் இது ஒரு 1 year கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான். ஓகே, நம்ம 1 year நடித்தா போதும். அதுக்கப்புறம் உனக்கு நான் டெஃபினட்டாக டிவோர்ஸ் கொடுத்துருவேன். நீயும் உன் லைஃப் பார்த்துட்டு போகலாம், நானும் என் லைஃப் பார்த்துட்டு போயிடுவேன். அப்படிங்கும்போது ஜங்குமே பார்த்துட்டு, டீல் அப்படிங்கிறான். ஸோ இவனுங்க 2 பேருமே கல்யாணம் ஆன கப்புள்ஸ் மாதிரி பேச மாட்டானுங்க. லைக் இந்த மீட்டிங்ஸ்லாம் நடக்கும்ல ஆஃபீஸில், அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எப்படி பேசிப்பாங்களே அந்த மாதிரி பேசிக்கிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறானுங்க. ஐயோ, இவனுங்களை வச்சுட்டு அதான்டா இப்படி ஆகுது. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்க் வந்து என்ன சொல்கிறான், எனக்கு நான் தனியாக தூங்கி தான் பழக்கம். ஸோ எனக்கு கொஞ்சம் செப்பரேட் ரூம் வேணும். அப்படிங்கும்போது வேதா, இப்போ முடியாது ஜங்குக், ஆக்சுவலி இன்னும் 1 month கழிச்சு நான் நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம். அப்படிங்கும்போது, நம்மளோட வீடா? அப்படிங்கும்போது, ஆமாம், எங்கள் அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு,
அந்த வீட்டில் கொஞ்சம் ஃபர்னிச்சர் ஒர்க் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஜங்க் பார்த்துட்டு ஹோ அப்படிங்கும்போது ஆனால் அம்மா மட்டும் நம்மளோட இருப்பாங்க. ஏன்னு தெரியல, ஒரு 6 மந்த்ஸ் நம்மளோட தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஓகே அப்படிங்கும்போது சரி ஜங்குக்கு இப்போதைக்கு இந்த ரூம் தான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ஜங்குக்குமே இப்படி பார்க்குறான். ஸோ வந்து அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா சொல்லு அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் என்ன பண்ணுறான், நான் வந்து பெட்டில் படுத்துக்கிறான், நீங்கள் அந்த கவுச் இருக்கலாம் அதில் படுத்துக்கங்க உதவி பார்த்துட்டு என்னது கவுச்சா அப்படிங்கும்போது ஆமாம் என்னாலலாம் ஒரே பெட்டில் தூங்க முடியாது அப்படிங்கும்போது ஜங்குக் அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது, நான் பெட்டு எனக்கு பெட்டு வேணும் அப்படிங்கும்போது சுவையுமே டீப் சைட் பண்ணிட்டு ஓகே நான் கவுச்சில் படுத்துக்கிறேன் நீ பெட்டில் படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பில்லோ கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ இப்படி தான் நைட்டு ஸ்கிப் ஆகுது. அவங்களுக்கு 2 பேரும் மேரேஜ் ஆன டயர்ட்லேயே 2 பேருமே தூங்கிடுறாங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகி மார்னிங் ஆகிடுது. லைக் 2 பேருமே ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காங்க. கிளம்பிட்டு அப்படியே கீழே வராங்க. ஜின் தான் சமைச்சு வச்சுருக்கான். வந்துட்டிங்களா, என்ன ஆஃபீஸ் ஷூட்லாம் போட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அப்போ ஜங்கு தான் ஆமாம் ஆண்டி இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது வீமே ஆமாம்மா கொஞ்சம் ஒர்க் இருக்குது நானும் போகணும் அப்படிங்கும்போது உங்கள் 2 பேருக்கும் நேற்று தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே என்ன ஆஃபீஸ் அப்படிங்கும்போது இல்லை ஆண்டி அது அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி 2 பேரும் நான் மூவி டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், 2 பேரும் அழகாக போய் மூவி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கும்போது வீதா அம்மா அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறத செய்யுங்க அப்படிங்கும்போது இல்லை ஆண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, என்ன நீ ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டுருக்க, உன்ட்டே இருந்தாலும் சொல்லியிருக்கேன் அம்மானு கூப்பிடு அப்படிங்கும்போது இல்லைம்மா அப்படிங்கும்போது அப்போ ஆரம்பம் விடு அவங்க தான் போகணுங்கிறாங்கள எதுக்கு இது பண்ணுற, சரி நீங்கள் போகிறபடி போயிட்டு வாங்க, பட் ஈவினிங் வந்தோடனே மூவி போயிட்டு வாங்க சரியா அப்படிங்கும்போது ஸோ இவன் பார்க்குறான் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போகிறாங்க. ஸோ இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கே அப்படிங்கும்போது நான் ஆஃபீஸில் இருக்கோம் அப்படிங்கும்போது என்ன இருந்தாலும் நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டுடா, அதுக்கப்புறம் தானே நான் உனக்கு செக்ரட்டரி, அப்புறம் நீ இது நைட்டு எப்படி அப்படிங்கும்போது என்ன நைட்டு எப்படி அப்படிங்கும்போது இந்த கோல்டு ஃபேஸில் கொஞ்சமாச்சும் மாற்றவே மாட்டியாடா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அதுக்கு என்ன கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் மாற்றணும்னு என்ன இருக்கா, என்ன புரிஞ்சுக்கிட்டா என்கிட்ட எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படிங்கும்போது ஸோ இப்போ ஜங்க் வந்து ஜிமின் அப்படிங்கும்போது சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது இது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படிங்கும்போது ஜிமின் பார்த்துட்டு ஓகே என்னது அப்படிங்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் இரு என்ன சொல்கிற கான்ட்ராக்ட் மேரேஜா, என்னடா நடக்குது, சும்மா ஆஃபீஸுன்னு சுற்றிட்டு இருக்கியே, சரி கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் நல்லாவான்னு சொல்லிட்டு சரின்னு கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்கிற, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் தலையை பிடிச்சிட்டு நிற்கிறான். ஜங்க் வந்து ஆமாம் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், 1 இயர் தான் லாஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது ஐயோ அப்பா சாமி என்னை விட்டுருங்கடா, உங்கள் கதையில் என்னை சேர்க்கவே சேர்க்காதீங்கடா, சரி கல்யாணம் ஆயிடுச்சே கொஞ்சம் மாறுவான் திருந்துவான்னு பார்த்தா என்ன அப்படி இருக்கீங்க, அதான் கல்யாணம் தான் ஆயிடுச்சேடா, ஏன்னா இன்னும் அதே கான்ட்ராக்ட் மேரேஜ் சரி இது வீட்டில் தெரியுமா எல்லாருக்கும் அப்படிங்கும்போது ஜங்குக்கு இல்லைங்கிற மாதிரி மண்டையை ஆட்டுறான். ரொம்ப நல்லதுப்பா ரொம்ப நல்லது, இதில் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படி இப்படின்னு வந்து என்ன வந்து நின்றுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், இனிமேல் நான் உனக்கு செக்ரட்டரி மட்டும் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஓவராக எக்ஸ்ட்ரீமாக போகணும்னு நினச்சா அப்படி செக்ரட்டரி போஸ்ட்டே வேணான்னு போயிடும், ஏதோ ஃப்ரெண்டாக இருக்கேன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஜிமின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் காட்டுறாங்கடா, யூங்கி தான் வாட் கான்ட்ராக்ட் மேரேஜா, அவன் என்ன விளையாடுறியா, வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல, அப்பா அப்பா எல்லாருமே சேட் ஆகிடுவாங்கடா, அதான் நான் நினைக்கிறேன். பட் ஜங்குகிட்ட சொல்லிட்டேன், என்ன சொன்னான் ஓகேன்ட்டான், என்ன ஓகேன்ட்டானா ஆமாம் அவனுக்கும் இதான் ஓகேண்ணா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டோம் அதே மாதிரி தான், அவன் பர்சனல் லைஃப்பில் நான் இன்க்ளூட் ஆக மாட்டேன், என் பர்சனல் லைஃப்பில் அவன் இன்க்ளூட் ஆக மாட்டான், அதுக்கு ஒரு பர்சனல் லைஃப்னு இருக்கணும்டா அப்படிங்கும்போது அது இப்போ இல்லை மேபி ஃப்யூச்சர் முன்னாங்கட்டின்னு பாரு உனக்கு நான் ஒரு பாஸுங்கிற மரியாதை கூட கொடுக்க மாட்டேன்டா, செக்ரட்டரியாக இருக்குங்கிறனால ஓவராக பண்ணிட்டியா நீ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் என்ன கிழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி தான் ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுது நான் கொஞ்சம் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு யூங்கி வெளியே வந்துடுறான். இப்போ ஜிமின் தான் யூங்கிக்கு வந்து கால் பண்ணுறான், அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு பேபி அப்படிங்கும்போது என்ன நடக்குது இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கும்போது சொல்லிட்டானா கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்கடா அப்படிங்கும்போது ஆமாம் கான்ட்ராக்ட் மேரேஜ் 1 இயர் தானா அப்படின்னு சொன்னான் அப்படிங்கும்போது அப்போ ஜிமின் தான் அப்போ ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமே அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படிங்கும்போது
உங்கள் குரூப்புக்கும் எங்களோட குரூப்புக்கும் ஒரு கொலாபரேஷன் வருதா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். உடனே இங்கே பார்த்துட்டு ஆமாம் வருதா, ஏன் அப்படிங்கும்போது இன்னும் 2 days தானே இருக்குது. ஆமாம் இன்னும் 2 daysல அப்படிங்கும்போது அப்போ இந்த ஜிமினை என்ன நினச்ச நீ அப்படிங்கும்போது, என்ன ஜிமின் ஏதாச்சும் விளையாடாத. என்ன விளையாடுறதா, நான் இன்னும் என் விளையாட்டே ஆரம்பிக்கலையே, நான் எத்தனை பேருக்கு சேர்த்து விட்டேன்டா. லைக் லிட்ரலி நான் ஒரு மாமாடா. மாமா இல்லை, ஒரு காதல் குருன்னு சொல்லலாம். ஆனால் என் ஃப்ரெண்டு, அதுவும் என் க்ளோஸ் ஃப்ரெண்டே இப்படி இருக்காங்க போது என்னால் இது தாங்கிக்க முடியல. ஸோ அவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கும்போது இவங்க தான் ஜிமின். இது ரொம்ப ரிஸ்க்காக தெரியுது. ஹே ஹே ஹே, இந்த ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இந்த ஜிமின் ஷீக்கு. பூனைக்குட்டி உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னை நான் எப்படி என்ன லெவலில் வச்சேன்னு அப்படிங்கும்போது அப்படியே இவங்க யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் அதுக்கு என்ன அப்படிங்கும்போது, நீயே முரட்டு பையனாக தான் இருந்த, உன்னையே நான் லவ்வில் ஃபால் பண்ணும்போது எதுக்கு இந்த 2 கோல்டு சீயும் நான் மேக்கின் ஃபால் இல்லை வித்து நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லும் போது இவங்க வந்து எல்லா ஜிமின் எதுங்கும்போது, நீ இது எனக்கு கோஆப்ரேட் மட்டும் பண்ணு, அது மட்டும் போதும் அப்படிங்கும்போது, ஏதோ பண்ண ஏதோ ஆகாமல் தான் சரிதான் அப்படிங்கும்போது, ஸோ இப்போ ஜங்குக் தான் ஜிமினை கூப்பிட்றான்னு ஜிமின் போயிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லைக் லிட்ரலி அவங்க 2 பேருமே ஏதோ ஸ்டேஜஸ் மாதிரி தான் இருக்கானுங்க, வியும் ஜங்குக்குமே. ஸோ இப்போ தான் அந்த நைட்டுக்குமே போயிருக்க மாட்டானுங்க, நைட்டு வந்தது லேட்டாக தான் வந்திருப்பானுங்க, அதனால் மூவியும் போயிருக்க மாட்டானுங்க. ஸோ அப்படியே 2 நாள் கழிச்சு தான் அந்த கொலாபரேஷன் வருது. இப்போ ஜங்குக்கும் வியும் தான் ஆப்போசிட் உட்காந்துருக்காங்க. லைக் இவங்க 2 கம்பெனி தான் கோஆப்ரேட் பண்ண போகிறாங்க, அது கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வி தான் அந்த ப்ரெசன்டேஷனை சொல்கிறான். அங்கே இவங்க இதை சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே ஜங்குக் சைடு வந்து ஜிமின்னு சொல்லிட்டா. ஸோ இப்போ வந்து வி தான் எங்களுக்கு இந்த கொலாபரேஷனில் முழு இஷ்டம், உங்கள் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே குட்டாக இருக்குது, எங்கள் கம்பெனியில் எல்லா ஸ்டாக்ஸுமே குட்டாக இருக்குது. இல்லை ஷேர் வந்தால் நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி 50-50 பிரிச்சுக்கலாம். ஈக்குவல் ஷேர்ஸ், ஈக்குவல் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஈக்குவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். உடனே ஜங்குக்குமே எனக்குமே இதில் ஓகே தான், எனக்கு இதில் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே எனக்கு இந்த 50% வரணும், ஈவன் லாஸ் ஆனால் கூட நான் இதில் பியர் பண்ணிக்க ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்கிறான். மெய்மே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உங்கள் கண்டிஷன்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் மிஸ்டர் ஜியான் அப்படிங்கும்போது, மிஸ்டர் கிம் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியணும், லைக் ஸ்டாக் எப்படி போகுது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா ஒர்க்குன்னு வரும்போது நான் ரொம்பவே சின்சியர் ஆகிடுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ஒரு 3 பேராச்சும் இங்கே வந்து இருப்பாங்க அப்படிங்கும்போது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாங்கும்போது, அஃப்கோர்ஸ் எங்களோட கம்பெனி ஷேர்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோங்கும்போது கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாமா, ஸோ ஒரு வந்து இருப்பாங்கங்கும்போது உடனே யூங்கி பார்த்துட்டு என்ன அவ்வளோ பார்க்குற வேலையா அப்படிங்கும்போது, அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரணும், ஸோ அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன். அண்ட் தென் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ டெல் யூ சம்திங் அப்படிங்கிறான். எல்லாமே ஜிமினை பார்க்குறாங்க. அப்படின்னு பார்த்துட்டு, சார் நீங்கள் ஏன் 3 பேரை அனுப்புகிறீங்க, மேபி நீங்களே இங்கே வந்துடலாமேன்னு சொல்லிட்டு ஜங்கு பார்த்து கேட்குறான். ஜங்கு வந்து ஜிமின் என்ன சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் சார் உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு ஷேர்ஸ் கரெக்டாக இருக்கணும்ல, ஸோ நீங்கள் ஏன் வந்து செக் பண்ணிவிட்டு லைக் வீக்லேயே ஒரு 3 சச்சும் வந்து அந்த மாதிரியாச்சும் இருக்கலாம்ல அப்படிங்கும்போது, ஆமாம் யோகி பார்த்துட்டு ஆமாம் சார் நீங்களும் உங்கள் செக்ரட்டரியும் வந்து ஏன் பார்த்துட்டு போகக்கூடாது அப்படிங்கும்போது, ஸோ ஜங்குமே பார்த்துட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ இப்போவே வந்து எனக்கு இதில் நோ ப்ராப்ளம், நோ அப்ஜெக்ஷன், ஸோ அதனால் உங்கள் இஷ்டம், இதுதான் உங்கள் கண்டிஷனா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது, ஓகே இந்த கொலாபரேஷன் நல்லா போகட்டும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வந்து ஜங்கு தான் ஜிம்ட்டு கத்திட்டு இருக்கான். ஜிமின் ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், ஹவு கேன் வி கம் டு திஸ் பிளேஸ், நம்மளுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது ஜிமின் அப்படிங்கும்போது, சார் அதெல்லாம் இருக்குது சார், பட் இருந்தாலும் நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்டாக்ஸ் லெவல் எல்லாமே குறைதான் அப்படிங்கும்போது, மற்றவங்கள வச்சு செக் பண்ணுறதை விட ஏன் நம்மளே இருந்து பார்க்கக்கூடாது, நம்ம இருந்து பார்த்தா கொஞ்சம் இதாகும்ல அப்படிங்கும்போது, அப்போ ஜங்குமே ஐயோ டெஃபினெட்லி அவுட் ஆஃப் யூர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனில் அவன் போயிடுறான். இப்போ ஜிமின் தான் இவங்கி பார்த்து இப்படி ஸ்மிர்க் பண்ணுறான், இவங்கி இப்படி ஸ்மிர்க் பண்ணுறான். இப்போ வீ பார்த்துட்டு ஜங்குக்கு வேணானா, அவன் வந்து என்ன நடக்குது இங்கே, எல்லாமே புதுசாக நடக்குது, ஏதோ எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீமே சைலண்டாக இருந்துட்டான். ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஜங்குக்கும் ஜிம்மினும் அப்படியே வந்து இறங்குறாங்க. இப்போ வரும்போதே ரிசப்ஷனிஸ்ட்டாக சார் அப்படிங்கும்போது, நாங்கள் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கோம். இப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஓகே சார் ஷோ மீ யோர் ஐடி கார்டுன்னு பார்த்துட்டு இப்போ ஜங்குக்கு தான் மாச்சிட்டு, ஆக்சுவலி வி ஆர் கொலாபரேட்டர்ஸ், நேற்று தான் நாங்கள் வந்தோம்,
அப்படிங்கும்போது, "ஓ மிஸ்டர் ஜான் ரைட்" அப்படிங்கும்போது, "ஆம்யா வாங்க சார் வாங்க சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங்கும்போது." இப்போ ஜிம்மி நம்ம பார்த்து முறைக்கிறான். ஏன்னா ஜிம்மி தானே குழப்பி விட்டான். ஸோ அதனால 2 பேருமே உள்ளே போகிறாங்க. சார் மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றி பார்க்கலாம். அங்கே கேபின் சாரோட கேபின் அங்கே இருக்கு. அவங்களோட செக்ரட்டரியோட கேபின் பக்கத்துலேயே தான். ஸோ அப்படி தங்கும்போது ஜிமின் வந்து அவங்க செக்ரட்டரி கேபின் எங்கேன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது, அந்த சார் ரிசப்ஷனிஸ்ட் அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறா. பார்த்துட்டு அந்த சாரோட கேபின் பக்கத்தில் சார் சார் அப்படிங்கும்போது, ஓகே அப்படின்னு சொல்லி போகிறான். அப்போ ஜங்குக் தான் ஜிமின் அப்படிங்கும்போது, சரிப்பா சரிப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் வைக்கிறான். ஸோ அப்படியே தான் 2 பேர் நின்றுட்டுருக்கானுங்க. அப்போ அங்கேருந்து யூங்கி தான் வரான். வாங்க வெல்கம் வெல்கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே ஒர்க் நடக்குதா அப்படிங்கும்போது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கும்போது, ஓகே அப்படிங்கும்போது அந்த பிராண்ட்ஸ் எல்லாத்தோட சாம்பிளும் வந்துருச்சு, வந்து பார்க்குறீங்களா அப்படிங்கும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ லைக் லிட்டரலி ஜங்குக், ஜிமின், யூங்கி இப்போ தான் வி வந்து என்ட்ரு ஆகுறான். லைக் அந்த மீட்டிங் ரூமில் தான் அந்த சாம்பிள்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே வியோட பின்னாடியும் ஒரு பொண்ணு வரா வந்துட்டு, ஹாய், ஐ எம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் பிராண்ட் அம்பாசடர். இங்கே என் பேர் வந்து லியா. என்ன நீங்கள் லியான்னு கூப்பிடலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் என்னோட தான் நடக்க போகுது. ஸோ மிஸ்டர் ஜியான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது, ஜங் வந்து நான் தான் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, ஓகே சார், நீங்கள் எப்படி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ராடக்ட்டை கொஞ்சம் நல்லா இது பண்ண முடியும். ஆமாண்டா இவங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் அப்படிங்கும்போது, காஸ்மெட்டிக்ஸு இந்த ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி ஓகே. ஸோ அவங்க பார்த்துட்டா எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா, நான் அதை டீட்டெயிலாக உங்கள் டேப்க்கு சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, ஓகே சார் அப்படிங்கும்போது, இப்போ வீதா அப்போ ஜங்கு பார்த்துட்டு அவங்க வெளியாக இருக்கால அவள் பார்த்துட்டு, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவங்க நம்பரை எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுறீங்களான்னு சொல்லிட்டு வியை பார்த்து அவள் கேஷுவலாக கேட்குறா. வயநாடு இல்லையா, நான் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். அப்போ ஜிமின் வந்து வேணிக்கிட்டே ஜங்குக்கு கேட்குற மாதிரி இவங்கிட்ட, பாரா அந்த லியாட்டை வந்து சேரோட நம்பர்லாம் இருக்கான் அப்படிங்கும்போது, ஸோ இப்போ ஜங்கு பார்த்துட்டா இருந்தா எனக்குன்னா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்படியே தான் அந்த ப்ராடக்ட் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராடக்ட் செக் பண்ணும்போது லியா தான் சாம்பிளை எடுத்து வீட்டை காட்டிகிட்ருக்கா. லைக் வீயுமே கொஞ்சம் கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட் தான் அவன் நோட் பண்ணிகிட்ருக்கான். பட் லியா ரொம்ப க்ளோஸாக போய் வீட்டை போய் சொல்லிகிட்டு இருக்கா, இதில் இப்படி தான் ஆட் ஆகும், இப்படி தான் பியூட்டி நல்லா மேக் ஆகும், இப்படி தான் வந்து சாம்பிள் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்துட்டு அவன் மட்டும் தனியாக பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ யூங்கி ஜிமினி தான், என்னடா இவனுங்களை ஜெல்லஸ் ஆகலான்னு பார்த்தா அவனுங்க மட்டும் தனியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அங்கேருந்து ஒரு பர்சன் தான் ஓடி வந்து, மே கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. அதை பார்த்துட்டு அந்த கமின் எவ்வளோ நேரம், நீங்கள் தானே ஹெட் ஆஃப் த கேப்டன் அப்படிங்கும்போது, சாரி சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனதர் டீம் நீ தானே அப்படிங்கும்போது, ஆமாம் சார் அப்படிங்கும்போது லியா வந்து, மீட் மை அசிஸ்டன்ட். இவர் வந்து ஆக்சுவலாக இவர் அசிஸ்டன்ட்னு சொல்ல முடியாது, இவருமே ஒரு கொலாபரேட்டர் தான். லைக் இவருமே என்னோட அனதர் பார்ட் ஆஃப் மீ தான். லைக் நாங்கள் ரெண்டுமே சேர்ந்து தான் பண்ணுவோம். பட் இவங்க என்னோட அசிஸ்டன்ட் வெளியே சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விட இவர் தான் நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து, சாரி ஃபார் பீயிங் லேட் கைஸ், ஆக்சுவலி மை நேம் இஸ் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். ஸோ இப்போ ஜான் என்ன பண்ணுறான், மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். வந்துட்டு நான் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜான் என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கு பின்னாடி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, லைக் அவன் ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக உட்காந்து அவன் வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்கான். இப்போ இவங்க ஜிமின் தான் பார்த்துட்டு, இவன் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, என்ன நியூவாக ஆட் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் தான் கேஷுவலாக அந்த சைட் பார்க்குறான். இங்கே என்னன்னா ஜங்குக்கையும் ஜானியும் பார்த்து முறைன்னு முறைச்சிட்ருக்கான். அப்போ ஜிமின் பார்த்துட்டு யோங்கி அவனுக்கும் ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து அப்படியே குலுக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் யோங்கி 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 அப்படிங்கும்போது யோங்கி கண்டுக்கவே இல்லை. பூனைக்குட்டி அப்படிங்கும்போது சொல்லு ஜிமின் அப்படிங்கும்போது, அங்கே பாரு பற்றிக்குது அப்படிங்கும்போது, என்ன பற்றிக்குது ஐயோ அப்படிங்கும்போது, அங்கே பாடுறா அப்படிங்கும்போது அங்கே பார்த்தா வீதான் அப்படியே ஜங்கு பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அவன் க்ளோஸாக உட்காந்துட்டு பார்த்தா இங்கே இல்லையா தான் சார், இங்கே பாருங்கள் சார், இந்த இதை பாருங்கும்போது, ஓகே இல்லையா அப்படிங்கும்போது இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ லன்ச் டைம் தான் வருது. ஸோ இப்போ ஜிமின் தான், ஓகே நம்ம எல்லாம் கேஃபிட்டோரியா போகலாமா அப்படிங்கும்போது, பாஸ் நீங்கள் கேபினில் தானே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறான். உடனே ஆமாம் அப்படிங்கும்போது லியாவும் ஜானும் தான், நம்ம தான் மீட் பண்ணியிருக்கோம்ல, நம்ம ஏன் நம்ம எல்லாருமே சேர்ந்து கேஃபிட்டோரியாவில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ தான் அப்படி பார்த்துட்டு ஜங்க் வந்தா நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறான். ஸோ இப்போ எல்லாருமே போகிறாங்க. இப்போ மட்டும் வெயிட் கைஸ் அப்படிங்கும்போது, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறான். நானும் வரேன் அப்படிங்கும்போது,
சார் ஆர் யூ ஓகே அப்படிங்கும்போது, இல்லை பரவாயில்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு ஜான் ஒரு மரம் முளைச்சிட்டு அவனுமே அந்த கேஃபிடோரியாவுக்கு போகிறான். லைக் எல்லாருமே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படின்னா அது பெரிய டைனிங் டேபிள் மாதிரி இருக்குடா. அதில் வந்து வி பக்கத்தில் வந்து யுங்கி பக்கத்தில் ஜிமின்னு இப்படி ஒரு சைடு. அந்த பக்கம் பார்த்தோன்னா பக்கத்தில் ஜான் பக்கத்தில் லியா பக்கத்தில் ஜங்குக் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கோவர்க்கர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ கோவர்க்கர்ஸ் தான், சார் நீங்கள் இந்த மாதிரி எங்களோட உட்காந்து சாப்பிட்டதே இல்லை, இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, பட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே மிஸ்டர் ஜானுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கும்போது ஜங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்காந்துருக்காங்க. இப்போ லியா தான், ஜான் எனக்கு லைட்டாக கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இங்கே அவ்வளோக்கா ஃபேன் காற்று வர மாட்டேங்குது, ஸோ நீ இப்படி வந்துடுறியா, நான் அங்கே வந்துடுறேங்கும் போது ஜான் வந்து ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ஜங்க் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். இப்போ வந்து பக்கத்தில் லியா வந்து உட்கார்றா. இப்போ ஜிமினு இங்கி தான் பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஸோ இப்படியே சாப்பாடு வருது. வந்தோடனே இப்போ எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ டக்குன்னு ஒரு கோவர்க்கர் தான், மிஸ்டர் ஷியான் உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படிங்கும்போது டக்குன்னு அவனுக்கு வந்துடுது லைக் ஜங்குக்கு. அப்போ ஜான் தான் தலையில் தட்டி கொடுத்து ஜங்குக் பி கேர்ஃபுல், ஒன்றும் இல்லைங்கும்போது எங்கள் சாப்பிட்ட நேரத்தில் தான் பேசுவீங்களா அப்படிங்கும்போது எல்லாம் நார்மலாக கேட்கணும் தான், சாரி சார் அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்லங்கும்போது அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது அவருமே ஒரு சிஇஓ தான் அப்படிங்கும்போது வா சிஇஓ நைஸ் பேர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இன்னொரு லேடி தான், அவங்க ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படிங்கும்போது ஸோ இவங்க தான் ஒர்க் பிளேஸில் பர்சனல் பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாமே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டு ஏன்டா அப்படிங்கும்போது வீடு அப்படிங்கும்போது ஸோ இப்போ ஒரு பர்சன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஏ பார்க்குறானுங்க. விஏ பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நீங்களும் இப்போ தானே உங்களுக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு அப்படிங்கும்போது இப்போ யூஏ பார்த்து முறைக்கிறான் அந்த பர்சன் வந்து ஹிஹின்னு சிரிக்கிறான். ஸோ இது ஆமாம் இப்போ தான் மேரேஜ் ஆச்சு அப்படிங்கும்போது அவங்களுமே சிஇஓவா அப்படிங்கும்போது வந்து இப்போ தான் இவங்க சொன்னான்னு நினைக்கிறேன், பர்சனலை வச்சு இங்கே பேச வேணாம் அப்படிங்கும்போது இல்லை சார் கேஃபிடோரியா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி தட்ஸ் மை பர்சனல் அப்படிங்கிறான். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ லியா தான் ஆமாம் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, லைக் என்ன கம்பெனி வச்சு நடக்கிறாங்கங்கும்போது லியா நான் அதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வீக்கு தான் ஓவர் ஸ்பைஸ் ஒத்துக்காதில்ல, இப்போ ஃபுட்டு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, அவன் அதனால இரும்புறான். டக்குன்னு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், தண்ணி எடுத்து அவன் வந்து டக்குன்னு கொடுக்குறான். வீயுமே டக்குன்னு குடிச்சிட்டு சைலண்ட் ஆகிடுறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு ஐயோ நினச்சதுலாம் எல்லாம் நடக்குதே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஜானும் லியாவும் தான் பார்த்துக்குறாங்க. பார்த்துட்டு சாரி சார் உங்களுக்கு ஸ்பைஸ் ஒத்துக்காதா, நான் தான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு லியா சொல்கிறா. உடனே ஆமாம் லியா எனக்கு ஸ்பைஸ் ஒத்துக்காது அப்படிங்கும்போது ஸோ ஜங்க் வந்து ஈரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு போய் டக்குன்னு ஸ்ட்ராபெரி மில்க் வாங்கிட்டு வந்து வீக்கு தரான். வந்துட்டு இதை கொடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் உட்காந்துடுறான். எல்லாருமே இப்படி ஷாக்காக பார்க்குறாங்க, லைக் என்னடா நடந்துச்சு இங்கேங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் வந்து டே இதெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லையாடா, இவன் என்னடா பர்ஃபார்மன்ஸ் பண்ண என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ ஜான் தான் ஜங்குக் நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க, ஐ லைக் தட் அப்படிங்கும்போது ஜங்க் வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ இப்போ வந்து அப்படியே ஜங்கை பார்க்குறான். ஜங்க் பார்த்துட்டு தேங்க்யூ ஜங்குக் அப்படிங்கும்போது இட்ஸ் ஓகே மிஸ்டர் கிம் அப்படிங்கும்போது அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக ஜங்குக்கு தெரியும் அவன் ஏன்னா 2 பேருமே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், மற்றபடி இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அதனால் ஜங்குக்கு வந்து ஸ்பைஸ் ஒத்துக்காது, அவன் அந்த மாதிரி ஸ்பைஸ்னால் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லிட்டு அவன் அந்த கேரிங்கில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே திருப்பி ஒர்க்குக்கு போயிடுறாங்க. இப்போ ஜங்க் என்ன பண்ணுறான், அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஜிமினை கூப்பிட்றான். ஜிமின் வந்து இவங்க விட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ இங்கே வந்து விட மாட்டானேங்கும்போது சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் தேவைப்படுதா, அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் கிம்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும். எதை பற்றி சார் அப்படிங்கும்போது ஜிமின் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வா, இந்த ப்ராடக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணும் அப்படிங்கும்போது மீட்டிங் வேணாம், நான் அவனாவே டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் எடுத்து வந்துடுறான். ஸோ இப்போ ஜங்க் வந்து நாக் பண்ணுறான். இப்போ வீதாம் கமெண்ட் அப்படிங்கும்போது ஆக்சுவலிங்கும்போது அங்கே லியா தான் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு ஓ மிஸ்டர் ஜியான் வாங்க உட்காருங்க அப்படிங்கும்போது இப்போ ஜங் பார்த்துட்டு இவன் என்ன எல்லா இடத்துலையும் வந்து உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி ஏன்னு தெரில, அவனுக்கே தெரியாமல் ஒரு பொசசிவ்னஸ் ஆரம்பிக்குது ஜங்குக்கிட்ட. பட் அவன் வெளியே காட்ட மாட்டான். அவன் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது லியாமே நாங்கள் பற்றி நான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன டவுட்டு ஏன்ட்டு கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ வந்தா இல்லையா அவங்க என்கிட்ட தான் கேட்டாங்க, அந்த ப்ராடக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன்,
நீங்கள் இப்போ போகலாம் அப்படிங்கும்போது, இல்லை சார் நானும் இருக்கேனே அப்படிங்கும்போது, இல்லை இல்லையா இங்கே போகலாம் அப்படிங்கும்போது, இல்லையாமே அப்படிங்கிற மாதிரி போய் எந்திரிச்சு போயிடுறா. இப்போ ஜங்குக்கு தான் அந்த ப்ராடக்ட் பற்றி பேசலாமா அப்படிங்கும்போது, ஓகே ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜான் தான் மை கமின் சார் அப்படிங்கும்போது, கமின் கமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால இவனும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ வந்து சார் மிஸ்டர் ஜியானோட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது, என்ன பேசணும் இங்கே பேசுங்க அப்படிங்கும்போது ஜங்க் வந்து சொல்லுங்கள் ஜான் என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை சார் கொஞ்சம் ப்ராடக்ட் விஷயமா கிறிஸ்டஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் பேசணும் தான் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா சரி நீங்கள் அங்கே அலோனா ஒரு கேபின் இருக்குல்ல அதில் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் அப்படிங்கும்போது, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுமே போயிடுறான். இப்போ ஜிமின் தான் என்ன தனித்தனியாக ஒர்க் அவுட் ஆகுது, லியா நம்ம செட் பண்ண ஆள், ஆனால் இந்த ஜான் யார், ஓ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவனுமே இருக்கான். அப்போ யுங்கி வந்து ஜான் நான் செட் பண்ண ஆள் அப்படிங்கும்போது பார்த்துட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது, நீ அதான் ஜிமின் நீ லியாவை செட் பண்ண நான் ஜான் செட் பண்ணேன், ஏன் வீக்கு ஒருத்தவங்க இருக்கும்போது மிஸ்டர் ஜியானுக்கு நான் ஒன்று வைக்க மாட்டேனா அப்படிங்கும்போது, நல்ல ஐடியாவாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே உட்காந்துருக்கானுங்க. அவனுங்க இப்படியே தான்டா 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. பட் அவனுங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஜெலசி மூமெண்ட்ஸ்லாம் வந்தாலுமே பட் இன்னுமே அவனுங்க அவ்வளோக்கா க்ளோஸ் ஆக மாட்டானுங்க. லைக் எப்பயுமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. என்னடா செட்டே ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போது இப்போ இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஜிமின் தான் ஐடியா அப்படிங்கும்போது, என்னடா அப்படிங்கும்போது, வீக்கு ஒரு பாட்டி இருக்காங்க தானே அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது, அவங்க ஊரில் தானே இருக்காங்க, அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கும்போது, ஏன்டா அவங்க தான் கல்யாணத்துக்கு வரல அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்களுக்கு கொஞ்சம் அங்கே ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதானே சொல்கிறேன் இந்த மாதிரி இங்கே நடந்ததெல்லாம் சொல்லு, கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லாத, பட் இவங்க 2 பேரும் ஒழுங்காக பேசிக்க மாட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லு, பாட்டி இருக்க கவலையே அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கும்போது, இது சரி வர்றோம் அப்படிங்கிறான். ஸோ இப்படியே தான்டா டே ஸ்கிப் ஆகுது. லைக் அந்த 1 வீக்குமே இப்படியே போகுது. இப்போ லைக் 2 டேஸ் தான் இருக்குது அந்த 1 வீக் முடியறதுக்கு. ஸோ இப்போ ஜங்குக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வீதா சில ஃபைல்ஸ் ஜங்குக்கிட்ட இந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன், ஷேர்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது, இந்த ஃபைனல் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஜங்கு தான் ஒரு கால் வருது. கால் வந்துட்டு பார்த்தா ஜின்டேன் தான் வருது. அப்போ பார்த்துட்டு அம்மாவா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அவனுக்கு 10 மிஸ்ட் கால்ஸ் வந்திருக்கு. ஐயோ நான் என் ஃபோனை சைலண்டில் போட்டேனே அப்படிங்கும்போது, பரவாயில்ல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குதா சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது, எவ்வளோ நேரம் அவனுக்கு கால் பண்ணுறது எடுக்கவே மாட்டான்ப்பா. சரி நீ அங்கே தானே இருக்காங்கும்போது, ஆமாம்மா அப்படிங்கும்போது, சரி 2 பேருமே கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கும்போது, ஏன் என்னாச்சுமா அப்படிங்கும்போது, அது வியோட பாட்டி வந்திருக்காருங்கம்மா, இந்த மாதிரி அவங்க வந்து கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க, இங்கே தான் 2 வீக்ஸ் ஸ்டேவான் அதனால தான் அப்படிங்கும்போது, ஓகேம்மா அப்படிங்கும்போது, இப்போ ஜங்குக்கு தான் வீட்டை உங்கள் பாட்டி வந்திருக்காங்களாங்கும்போது, எந்த பாட்டி அப்படிங்கும்போது, அதான் லீ பாட்டி அப்படிங்கும்போது, என்னது நீ பாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்க்குறான். அப்போ யோங்கி வந்து என்ன பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரான். சிவன் வந்து என்ன பாட்டியா அப்படிங்கிற மாதிரி வரானுங்க. பாட்டி இல்லைடா பாட்டி அப்படிங்கும்போது, ஓகே நான் அவனுங்க போயிடுறானுங்க. ஸோ இப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க, அப்படியே உட்காந்துருக்கானுங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் அவன் சைலண்ட்டாக அப்படி இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் ஆகிடுது. பார்த்தா சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி கிளம்பி போயிருப்பானுங்க. இப்போ ஜங்குக், ஜிமின், யோங்கி 4 பேர் தான் இருக்கானுங்க. லியாவும் ஜானுமே இருக்கானுங்க. இப்போ லியா ஜான் வந்து ஐயோ எப்படி மழை பெய்யுது இப்போ எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு லியா நிற்கிறா. ஸோ இப்போ லியா தான் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு நீங்கள் லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கும்போது, இப்போ பார்த்துட்டு சாரி லியா என்னோடய கார் கொஞ்சம் இதாக இருக்குது, ஒர்க் ஷாப் போகணும், ஸோ அதனால் இப்போ முடியாது, கொஞ்சம் ரிப்பேராக இருக்குங்கிறான். ஸோ இப்போ ஜான் தான் மிஸ்டர் ஜியான் அப்படிங்கும்போது, சொல்லுங்கள் ஜான் அப்படிங்கும்போது, நான் வேணால் உங்களுக்கு ஒரு ட்ரைவ் கொடுக்க வாங்கும்போது, இல்லை ஜிமின் இருக்கானா ஜிமினோட பேக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவாய்ட் பண்ணிடுறானுங்க. இவனுங்க 2 பேருமே ஜிமினி வாங்கிட்ட நாங்கள் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டோயா, அவங்க ஜெல்லஸ் ஆகிற மாதிரி தெரியல, பட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சாருமே இந்த மாதிரி லிஃப்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, ஜானுமே ஆமாம் எங்கள்கிட்டையும் இந்த மாதிரி மிஸ்ஸஸ் சொல்லுங்கும்போது, நல்லது பரவாயில்ல நீங்கள் நினச்சது நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் ஒர்க் போய் பாருங்கும்போது, சரி அந்த ப்ரமோஷன் அப்படின்னு ஜான் சொல்கிறான் பாரு, அடி படா அப்படிங்கும்போது சரி 2 பேருமே போயிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே அப்படியே போயிடுறாங்க. ஸோ இப்போ ஜிமினும் இவங்கி தான் ஓகே சார் டைம் ஆச்சு நாங்களும் கிளம்புறோம் அப்படிங்கும்போது, இப்போ ஜங்குதா ஹே ஜிமின் அப்படிங்கும்போது, சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது, நம்ம சேர்ந்து தானே போவோம் அப்படிங்கும்போது, இல்லை சார் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் டேட் போகலான்னு இருந்தோம், ஆனால் இந்த மழை டயத்தில் டேட் போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸோ அதனால தான் நானும் ஜிமினும் இந்த மாதிரி போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்கிறான். ஸோ
இப்போ ஜிமின் தான் ஆமாம் சார் இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், அதனால் வந்து சாரி சார். நீங்கள் ஏன் வி சார் நீங்களும் போகக்கூடாதுங்கும்போது வி பார்த்துட்டு அது அப்படிங்கும்போது ஸோ ஜங்க் வந்து இல்லை எனக்கு தான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நான் காரில் போய்க்கிறேங்கும்போது அவளை ஜிமின் வந்து ஐயோ போய் என்ன சமாளிக்கிறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சார் சார் நாங்கள் அந்த காரில் தான் சார் போகிறோங்கும்போது இவங்க வந்து இப்போ இவன் காருங்கும்போது சும்மா இடி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சார் அப்படிங்கும்போது இவங்க கார் என்னாச்சு அப்படிங்கும்போது சார் அது கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது அப்படிங்கும்போது அப்படியா அப்படிங்கிற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மழை நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜிமினி இவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கும் வியும் அப்படியே வராங்க லிஃப்ட் பிடிச்சி. இப்போ தான் திருப்பி சரியான மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜங்கு பார்த்துட்டு ஓ காட் அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் ஓகே நீங்கள் காரில் போங்க நான் டாக்ஸி பிடிச்சி வந்துக்கிறேன் அப்படிங்கும்போது எல்லாம் ஜங்குக்கு மழை ரொம்ப ஓவராக பெய்யுது, நானே வந்து பார்க் பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது இல்லை இல்லை பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்கணும், இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒர்க்கர்ஸ் அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதனால் இங்கே போய்க்கோங்க நான் வரேன் அப்படிங்கும்போது ஸோ வி இப்படி சொல்லி சொல்லி பார்க்குறான். பட் ஜங்கு கேட்க மாட்றான். ஸோ வி என்ன பண்ணிடுறான், அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது ஏன்னா ஜங்கு கேட்க மாட்டான்னு. ஸோ வந்து ஓகே ஜங்கு என்னென்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஸோ ஜங்குக்குமே அந்த டாக்ஸிக்கு புக் பண்ணிவிட்டு அவனுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான், லைக் 1 ஹவர் மாதிரி. பார்த்தா வரவே இல்லை, மழையும் செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு கார் தான் வருது. ஜங்கு பார்த்துட்டு டாக்ஸி யாருக்குன்னு எட்டி பார்க்குறான், பார்த்தா வி தான். இப்போ ஜங்கு பார்த்துட்டு ஐயோ நம்ம தான் வேணும்னு சொன்னோமே இப்போ திருப்பி வந்திருக்காங்க அச்சோ அப்படிங்கிற மாதிரியே அவன் நிற்கிறான். இப்போ வி தான் என்ன ஜங்கு கார் வந்துச்சா அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்கும்போது வந்து ஏறியா அப்படிங்கும்போது இல்லை இப்போ வந்துடும் அப்படிங்கும்போது என்ன இன்னும் 1 மணி நேரம் கழிச்சா அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு போவே இல்லையா அப்படிங்கும்போது இல்லை உன் டாக்ஸி வர வரைக்கும் வெயிட் பண்ண வரவே இல்லை அதான் நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது அப்போ இங்கே தான் வெயிட் பண்ணிங்களா அப்படிங்கும்போது ஆமாம் முன்னாடி வந்திருக்கலாம்ல அப்படிங்கும்போது நீ தானே என்ன போக சொன்னேன் அப்படிங்கும்போது பரவாயில்லையே உனக்கு பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறான். அதெல்லாம் நல்லா பேசும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நிற்கிறான். சரி வந்து ஏறுங்க சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் போய் பேசஞ்சர் சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். இப்போ 2 பேருமே சைலண்டாக தான், லைக் செம்மையாக மழை பெய்யுது. ஸோ இப்போ 2 பேருமே சைலண்டாக போயிட்டுருக்கும்போது வேதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே பேச மாட்டானுங்க, 2 பேருமே சைலண்டாக தான் உட்காந்துருக்கானுங்க. அவன் அப்படியே பாட்டு போட்டு விட்றான். பாட்டு பார்த்தா ரொம்ப ஐட்டம்ஸாங்க ஓடுது. உடனே வீ பார்த்துட்டு அது அப்படிங்கிற மாதிரி அவனுமே அப்படி பாட்டை மாற்றி மாற்றி விட்றான். பார்த்தா ஐட்டம் சாங்ஸ் தான். ஸோ ஜங்க் வந்து ஆஃப் பண்ணி போட்டுடுறான். இல்லை பரவாயில்லங்கிற மாதிரி. ஸோ கொஞ்ச நேரத்தில் திருப்பி ரேடியோ சேஞ்ச் பண்ணி ஒரு மலைக்கு ஏற்ற சாங் மாதிரி ஓடிட்டுருக்கு. இப்போ டிரைவிங் கொஞ்சம் மழைனால கொஞ்சம் டிலே தான் போகிறானுங்க. பார்த்தா மழை நிற்கிற மாதிரி தெரியல. இப்போ ஜங்கு தான் கால் விடுது. இப்போ அவனுமே எடுத்தா சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது எப்பா ஜங்குக்கு அந்த வியோட ஃபோன் இருக்குது பார்த்தா வியோட ஃபோனு அதை எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருப்பாங்கும்போது ஏம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது அவனுக்கு திருப்பி நான் 10 தடவை கால் பண்ணேன்னா எடுக்கவே இல்லை. மணி என்ன 7 ஆகிடுச்சு, நீங்கள் வரவே இல்லை, இருட்டிடுச்சு வேறு மழை பெய்யுன்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே ரேப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ உடனே ஜங்கு அம்மா பொறுமை நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம், ஆக்சுவலாக இங்கே ரொம்ப மழையாக இருக்குது அதாகும்போது ஓ அப்படியாப்பா அப்போ எங்கேயாச்சும் நின்றுட்டாச்சும் வாங்க, மழையில் இப்போ இடி மின்னல்லாம் அடிக்குதுல்ல அப்படிங்கும்போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அப்படி வராங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் நம்ம எப்படியாச்சும் வீட்டுக்கு ரீச் ஆகிட முடியுமா அப்படிங்கும்போது எனக்கும் தெரில தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படி பக்கத்துலேயே தான் ஒரு ஹோட்டல் இருக்குது. லைக் இந்த ஆஃபீஸ் கிட்ட தள்ளி ஒரு 10 நிமிஷம் தள்ளி தான் வந்திருப்பானுங்க. ஸோ ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்போ வீதான் ஜங்கு நம்ம வேணால் இந்த ஹோட்டலில் இருந்துட்டு நம்ம வேலை விட்டோன்னு வேணால் போயிடுவோமா அப்படிங்கும்போது ஜங்குக்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஹோட்டலுக்கு போகிற வழியில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. லைக் நடந்து தான் காரை அப்படியே பார்க் பண்ணிட்டு நடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு போக 30 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த காரை வச்சுட்டு அப்படியே 2 பேரும் நடக்கலான்னு பார்த்தா மழை செம்மையாக பெய்யுது. இப்போ லைக் ஜங்குக்கு இடறி விடுது. இப்போ வீ என்ன பண்ணுறான், ஜங்குக்கு என் கையை பிடிச்சிக்கா அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்குறேங்கும்போது கையை பிடி ஜங்குக்கு விளையாடுற நேரம் கிடையாதுங்கும்போது ஸோ ஜங்குமே கையை பிடிச்சிக்கிறான். இப்போ வீ தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அந்த மழை டைமில் எல்லாருங்கும் போது. ஸோ அப்போ அங்கே ஒரு பாட்டி தான் ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜோடி பார்க்க அப்படின்னு உட்காந்துருக்கு. இந்த மழையிலையுமே உட்காந்துட்டு காலை உட்காந்து சொல்லுது. ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது தான் டக்குன்னு இடி வருது. ஸோ ஜங்கு தான் அம்மா அப்படிங்கிற மாதிரி வீ டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறான். வீ எப்படி பார்க்குறான், பார்த்துட்டு ஜங்கு அரே ஓகே அப்படிங்கும்போது சாரி எனக்கு இடினா கொஞ்சம் பயம் அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறான். பார்த்தா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. அதே மட்டும் இல்லாமல் டிராஃபிக்மே ரொம்ப அதிகமாகிடுது. இப்போ வீக்கு வந்து மண்டியில் ஓடுறதுனா ஜங்கு எப்படியாச்சும் சேஃபாக ஒரு பிளேஸில் அழைச்சிட்டு போய் விட்டுணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஸோ அவனுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு மழையில் எப்படியாச்சும் போயிட்டு அந்த ஹோட்டலுக்குமே போயிடறானுங்க.
இப்போ அந்த ஹோட்டலுக்கு போனோனமே ரிசப்ஷன் ஏரியாவில் வீதா அப்படி 2 பேருமே செம்மையாக நனைஞ்சிட்டானுங்க. லைக் ட்ரெஸ் எல்லாம் வெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வீதா ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படிங்கும்போது, சார் கப்பிள் ரூம் தானே அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது, ஓகே சார் நைட் ஸ்டேக்கா இல்லை அப்படிங்கும்போது, இல்லை மழை பெய்யுறத பொறுத்து அப்படிங்கும்போது, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் இந்தாங்க சார் ரூம் கீஸ், உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும் அங்கேயே இருக்கும் சார், அது மட்டும் இல்லாமல் ஃபுட் அப்படிங்கும்போது, இல்லை நைட்டு தேவைப்பட்டுச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே போகிறாங்க. லைக் அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது பார்க்கவே. ஸோ அப்படி 2 பேருமே உள்ளே போகிறாங்க. போயிட்டா இப்போ வீதா அப்படியே ஜங்க பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே இந்த டிஷர்ட்டில் லைக் அவன் அப்படியே அந்த ஆஃபீஸ் அட்டையில் தான் 2 பேருமே இருப்பானுங்க. பட் 2 பேருமே அவ்வளோ வெட்டாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்குது. லைக் அந்த கிளைமேட்டு, அந்த ரெய்னி மூமெண்ட்டு எல்லாமே பார்க்க. ஸோ அப்போ ஜங்குக்கு தான் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்களா, இல்லை நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரவா அப்படிங்கும்போது, அப்போ வந்து ஃப்ரெஷ் ஆகலாம் பட் ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கும்போது, ஆமாம்ல அப்படிங்கும்போது, இல்லை அவங்க கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, ஸோ தான் என்ன பண்ணுறான், அது வரைக்கும் உன்னால் தாக்க முடியுமா தெரியல, ஸோ நீ நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாயிட்டு வந்துடும் அப்படிங்கும்போது, ஸோ இப்படியே தானே வெயிட் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸஸுமே வந்துடுது. பார்த்தா ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லை, லைக் ஒரு டிஷர்ட் கீழே ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காரானுங்க. பட் ஜங்குக்கு தான் ரொம்ப அந்த கூலிங்காகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படியே தானே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மழை நிற்கிற மாதிரி இல்லை, நல்லா மழை பெய்யுது. டைம் இப்போ லிட்ரலி நைட் 9 ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன டிசைட் பண்ணுறான்னா, இனிமேட்டு வீட்டுக்கு போக முடியாது, ஸோ இங்கே ஹோட்டலில் தங்கிட்டு காலைல போய்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னுக்கு தான் கால் பண்ணி, ஜின்னுமே ஆமாண்டா நீங்கள் அங்கே தான் சேஃபு, அப்பாட்ட சொல்லிவிடுமா பாட்டிகிட்டையும் சொல்லிவிட்டு நாங்கள் நாளைக்கு வந்துடுறோம் போது, ஸோ ஜின்னுமே ஆமாம் நீங்கள் பத்திரமா இருங்க, ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஜங்கையும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்லிவிட்டு ஜங்கிட்ட கொடுக்க சொல்கிறான். ஜங்குமே பேசிவிட்டு சரிப்பா பத்திரமா இருங்க, எதுனாலும் கால் பண்ணுங்கள், மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால எனக்கு பயமாக இருக்குது, எதுனாலும் டக்குன்னு கால் பண்ணிடுங்கன்னு ஜின்னு சொல்கிறான். ஸோ இங்கே வீதா ஓகேம்மா அங்கே மாதிரி இருக்காங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ ஜங்கு தான் பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜங்கு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். பட் இருந்தாலுமே அவன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருமுறது அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கான். ஸோ வந்து ஜங்குக் அப்படிங்கும்போது சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, ஐயோ ஓகே ரைட் அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது, இல்லை டேப்லெட்ஸ் ஏதாச்சும் அப்படிங்கும்போது, இல்லை ஜஸ்ட் நனைஞ்சது தானே, அது ஒன்றும் இல்லை, நனைஞ்சது தான் ஒரு மாதிரி கோல்டாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கும்போது அவனோட வாய்ஸ்லேயே ஆக்சுவலாக தெரியுது லைக் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு ஆகுறது. ஸோ பார்த்துட்டு ஓகே ஜங்குக் எதனாலும் சொல்லு அப்படிங்கும்போது, ஸோ இப்போ டைம் ஒரு 11:30 கிட்டே ஆகிடுது. மழை நிற்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண ஜங்குக்கிட்ட ஜங்குக் இங்கே ஒரு கவுச் இருக்குது, நான் கவுச்சில் படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்க சரியா, ஒரு கம்ஃபர்ட் தான் இருக்குது, ஸோ அதனால் நீ அதை யூஸ் பண்ணிக்க. அப்போது ஜங்குக் பார்த்துட்டு எல்லாம் ஒரு கம்ஃபர்ட் தான் இருக்குது, உங்களுக்கு குளிராதா மழை பெய்யுது அப்படிங்கும்போது, எல்லாம் ஜங்குக்கு பரவாயில்ல ஜாக்கெட் இருக்குது அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா கவுச்சில் போய் படுத்துக்கிறான். இங்கே அவனுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது பெட்டில் வந்து படுங்கன்னு சொல்லவும், இன்னொன்று கம்ஃபர்ட்டும் இல்லைங்கும் போது ஜங்கு அப்படி யோசிச்சுட்டே இருக்கான். பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கிடுறான். ஸோ இப்போ ஜங்கு என்ன பண்ணுறான், கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு அவனுமே ஒரு மாதிரி, ஆனால் அவனுக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்குது. இப்போ ஒரு மிட் நைட் ஒரு 2 o'clock அந்த மாதிரி இருக்கும். பார்த்தா வந்து ஒரு மாதிரி ஷிவர் ஆகிற சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி நடுங்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ தான் எந்திரிச்சு என்ன என்ன சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா சுற்றி முற்றி பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. பட் ஒரு மாதிரி அந்த ஷிவர் சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறான்னா எந்திரிச்சு போய் ஜங்கு கிட்டே பார்க்குறான். ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அந்த கம்ஃபர்ட் இருக்குல்ல அந்த போர்வை, அதை அவர் அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு அப்படி நடுங்கிட்டு இருக்கான். உடனே தான் என்னாச்சு அவனுக்கு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குன்னு எழுப்புறான். பார்த்தா ஜங்குக்கு எந்திரிக்கிற மாதிரி தெரில. இப்போ தான் ஜங்குக்கும் போது இப்போ ஜங்கு தான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறான். பார்த்தா தான் ஜங்குக்கு நீ ஓகே தானே ஷிவர் ஆகிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை நிற்கவே இல்லை, இன்னுமே பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த பிளாங்கெட்லாம் எடுத்துகிட்டு ஜங்க் வந்து எனக்கு தெரியல ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா அவனோட நெக்கை லைட்டாக ஜங்குக் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்லிட்டு டச் பண்ணுறான். பார்த்தா அவனுக்கு அப்படி ஜுரம் அடிக்குது ஜங்குக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி என்ன ஜுரம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு வந்து என்ன
என்ன பண்ணுறது, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவன் அப்படியே படுத்துருக்கான். இவன் வந்து இல்லை ஜங்குக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, ஏதாச்சும் சாப்பிடு, டேப்லெட் ஐயோ இப்போ ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது அப்படிங்கிற மாரி அவன் அப்படியே வந்து நீ என்ன பண்ணுறது இல்லை அவனுக்கு மாதிரி தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணுறான், ஐடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஜின்னு இருக்கானே வியோட அம்மா அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ தான் ஜின்னு எடுக்கவே இல்லை. ஐயோ நான் டைமும் 2 ஆகிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்போ வி வந்து வேறு வழியே இல்லை, மிஸ்ஸஸ் ஜியானுக்கு தான் கால் பண்ணு சொல்லிட்டு ஜங்கோட அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அப்போ ஜங்க் அம்மா 2 ரிங்லேயும் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு என்னாச்சுப்பா ஜங்குக், ஏன்னா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஜங்குக் ஃபோன்லேருந்து தான் அடிச்சிருப்பான். ஏன்னா அவன் நம்பர் இருந்திருக்காதுங்கும்போது. ஸோ உடனே அம்மா நான் வந்து வி பேசுகிறேங்கும்போது மாப்பிள்ளை என்னாச்சு சொல்லுங்கள், என்னாச்சு இந்த நேரத்தில் அப்படிங்கும்போது இல்லை இல்லை ஆண்டி, அது வந்து இந்த மாதிரி நாங்கள் மழை பெஞ்சு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டோம், வீட்டுக்கு கூட போகல. ஜங்குக்கு திடீர்னு இந்த மாதிரி ஜுரம் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது என்னது ஜுரமா? ஆமாம் ஆண்டி நல்லா தான் இருந்தான், என்னாச்சுன்னு தெரியல, இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, அவன் ரொம்ப ஷிவர் ஆகிறான் ஆண்டிங்கும்போது இப்போ ஜங்கோட அம்மா தான் ஆமாப்பா அவனுக்கு அவன் மழையில் நனைஞ்ச டக்குன்னு அவனுக்கு ஜுரம் வந்துடும், அவனுக்கு கொஞ்சம் வீக் பாடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு ஏதாச்சும் கஞ்சி மாதிரி இருந்தால் கொடுப்பா, கொஞ்சம் வாமாவே அவனை வச்சுக்க, ஐயோ அவனோட டேப்லெட்ஸ் கூட இங்கே தானே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வீதா ஆண்டி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இங்கே ஏதாச்சும் பார்த்துக்குறேன், ஓகே கஞ்சி வைக்கணுமா வந்து ஆமாம் கஞ்சி வச்சு கொடு, அப்புறம் கொஞ்சம் தண்ணியில் நான் டவலை நினச்சி கொஞ்சம் ஒத்தரம் கொடுக்குற மாதிரி கொடுத்தோன்னா கொஞ்சம் ஃபீவர் குறையும்ப்பா அப்படிங்கும்போது சரி ஆண்டி வேறு அப்படிங்கும்போது இப்படி பண்ணிகிட்டே அது சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதங்கும்போது சரி ஆண்டிங்கும்போது நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதனாலும் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இப்போ ஜின் தான் வந்து திருப்பி கால் பண்ணுறான். என்னடா நைட்டு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கா என்னாச்சுங்கும்போது அவன் நடந்தெல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறேன் நான் வேணா வரவாங்கும்போது அம்மா எப்படிம்மா வரவ எப்படி மழை பெய்யுதுமாங்கும்போது ஆமாம் நான் விடிய காலையில் எப்படியாச்சும் வர பார்க்குறேன், அது வரைக்கும் பார்த்துக்க சரியா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜின் தான் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வீதா என்ன பண்ணுறான், லைக் அவங்க ரிசப்ஷன் ஏரியாவுக்கு போய் இங்கே கஞ்சி கிடைக்குமா போரேஜ் அப்படிங்கும்போது சாரி சார் இந்த நேரத்தில் ஃபுட்டு அப்படிங்கும்போது அப்போ பார்த்துட்டு சரி கிச்சன் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது அந்த சைடு இருக்குது சார் அப்படிங்கும்போது நான் கேஷ் கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் சமைக்கணும் ஓகேவா அப்படிங்கும்போது ஓகே சார்ன்னு சொல்லிட்டு இப்போ வீதா என்ன பண்ணுறான், கஞ்சி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். பார்த்தா ஜங்குக்கு அப்படியே தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு நல்லா ஃபீவர் அடிக்குது. இப்போ வீதா ஜங்கு எழுப்புறான், ஜங்கு இதை கொஞ்சம் குடிச்சுக்க அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வேணாம், எதுக்கு எனக்கு அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் போய் தூங்குங்க அப்படிங்கும்போது ஜங்குக் எந்திரி அப்படிங்கும்போது நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது மேரேஜ் ஆனால் நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, ஜங்குக்கு விளையாடாத தயவு செஞ்சு இதை குடிச்சிட்டு படு அப்படிங்கும்போது இப்போ ஜங்க் தான் எதாச்சும் எடுத்துட்டு அப்படியே பொறிச்சு அப்படியே வாயில் வைக்கிறான். அவன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். உடனே வீதா ஏன் நல்லா இல்லையா அப்படிங்கும்போது எல்லாம் சுடுது அப்படிங்கும்போது சுடுதா பார்த்துங்கும்போது அப்போ ஜங்க் தான் திருப்பி அப்படியே சாப்பிட்லான்னு போகும்போது அவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. வீதா ஜங்குக்கு என்கிட்ட கொடு அப்படிங்கும்போது என்னதான் என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊதிட்டு அப்படியே ஜங்குக்கு வாய்கிட்ட கொண்டு வரான். ஜங்கு பார்த்துட்டா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பதத்தில் கஞ்சி குடி அப்படிங்கும்போது இப்போ ஜங்குமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்டாக அவனும் கஞ்சியை குடிக்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சியை குடிச்சு முடிச்சுட்டு இப்போ வீதா டேப்லெட் ரிசப்ஷனில் இருக்கும், அவங்கள்ட்ட சொல்லி டேப்லெட் வந்து இது குடி அப்படின்னு தனியாக கொடுத்துட்டு தண்ணி குடித்தோன்னே இந்த டேப்லெட்டை போட்டுக்க சரியா, நம்ம எப்படியாச்சும் மார்னிங் எப்படியாச்சும் ஏதாச்சும் போயிடலாம் ஹாஸ்பிட்டல் போயிடலாங்கும்போது ஜங்க் வந்து இல்லை எனக்கு இது ஃபீவர் வரும் தான், மழையில் நனைஞ்சு எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கும்போது அப்போ வீதா உனக்கு தான் மழையில் நனைஞ்சா ஒத்துக்காதில்ல, இப்போ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது இல்லை அது சுச்சுவேஷன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், சரி டேப்லெட் போட்டியா அப்படிங்கும்போது அவன் அப்படியே பார்க்குறான் போட்டல சரி கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட்லாம் வைக்கிறான். இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்படியே சேர் போட்டு ஜங்க் கூட பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கான். லைக் ஜங்க் இப்போ கொஞ்சம் ஷிவரிங் கம்மியாகுது. இப்போ நைட்டு ஒரு 3 தான் திருப்பி ஜங்க்கு ஷிவர் ஸ்டார்ட் ஆகுது. லைக் இப்போ அவன் ரொம்ப இதாகிறான், லைக் மழையுமே நிற்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ வீதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுறான். அங்கேருந்து டாக்டர் தான் ஜெய்ஹோப் தானே டாக்டரு. உடனே சொல்லவே என்னாச்சும் அந்த இடத்துல கால் பண்ணியிருக்கா, டாக்டர் சாரி அப்படிங்கும்போது பரவாயில்லவே என்னாச்சு அப்படிங்கும்போது அது வந்து ஜங்குக் அப்படிங்கும்போது ஜங்குக் என்னாச்சு அப்படிங்கும்போது அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கு, ஷிவர் ஆகுறான், என்ன பண்ணுறது இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் வர முடியாது, ஏதாச்சும் இந்த மாதிரி ரெமெடி இருக்கா, டேப்லெட்ஸ் கொடுத்தியா, பாரேஜ் வேறு பிளாங்கெட் நல்லா கவர் பண்ணியா,
தண்ணியில் ஒத்தரம் கொடுத்து பார்த்தியா? இப்போ தான் 1 ஹவருக்கு முன்னாடி கொடுத்தேன். இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, நீ கொடுத்து பாரு, அப்போயும் சரி வரலனா யூ கைஸ் ஆர் மேரிட் ரைட் அப்படிங்கிறான். உடனே வி வந்து இதில் என்ன சந்தேகம் அப்படிங்கும்போது, ஸோ பாடி ஹீட் தான் ஒரே வழி அப்படிங்கும்போது வி வந்து பார்க்குறான். பாடி ஹீட்டா அப்படிங்கும்போது அம்மா வி லைக் இன்டிமேட்டாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க. ஸோ டோன்ட் ஹாவ் டு பி இன்டிமேட், பட் நீ வந்து கொஞ்சம் உன்னோட பாடி ஹீட்டை வந்து ஜங்குக்கு தரா மாதிரி இருக்குங்கன்னு உடனே ஜங்குக்கு சொன்னோன்னே அவனுக்கு வந்து எப்படி ஜங்குக்கிட்ட சொல்கிறதுங்கிற மாதிரி வேறு வழியே இல்லையா அப்படிங்கும்போது, எல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் தானே, ஜங்குக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படிங்கும்போது நீ வந்து ஓகே நான் மார்னிங் ஒரு 7-8 கிட்டே வந்து நான் உங்கள்கிட்ட வர ஹாஸ்பிட்டல் வரங்கும்போது ஓகே ஜங்கை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எதனாலும் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சிடுறான். ஸோ இங்கே வீட்டை என்ன பண்ணுறது தெரியல. லைக் அவனுமே இந்த 1 ஹவராக ஒத்தரம் கொடுத்துட்டு தான் இருப்பான். ஆனால் ஜங்கு இப்போ திருப்பி ஷிவர் ஆகுது. திருப்பி என்ன பண்ணுறான், ஒரு பவுல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தரம் கொடுத்து பார்க்குறான். பட் சரியாகிற மாதிரி தெரியல. அவனுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்க்குறான். பட் அவனுக்கு ஜேஹோப் சொன்னதான் ஞாபகம் வருது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ஐம் ஸோ சாரி ஜங்குக், எனக்கு உன்னை காப்பாற்றுக்கு இது வேறு வழி தரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஷார்ட்ஸ் தானே போட்டிருப்பான், அதில் ரிமூவ் பண்ணுறான். லைக் இப்போ அவன் ஒரு பேண்டியில் மட்டும்தான் இருக்கான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்ட்டுக்கு போகிறான். உள்ளே போயிட்டு இப்போ ஜங்குக்கு ரொம்ப ஷிவர் ஆகிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து கண்ணவே திறக்க முடியல. அவன் ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் கிடக்காம மாதிரி தான் கிடக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அவனோட பேண்டியை லைட்டாக ரிமூவ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான் யார் என்ன பண்ணுறீங்க, உதவி தான் ஜங்கு, நான் தாங்கிறான். உடனே என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க அப்படிங்கும்போது ஜங்குக் என்ன நம்ப ஒன்றும் ஆகாது, உனக்கு ஃபீவர் அப்படிங்கும்போது அதுக்கு அப்படிங்கும்போது பாடி ஹீட் அப்படிங்கும்போது லைக் ஜங்குக்கு இப்போ லைட்டாக தான் கண்ணை திறந்து பேசிகிட்ருப்பான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது ஜங்குக் நீ என்ன நம்புறல்ல அப்படிங்கும்போது இது அப்படிங்கும்போது ஒன்று ஜங்கெல்லாம் முடியல. அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பாடி பெயின், ரொம்ப குளிர்து அவனுக்கு. லைக் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. மழையுமே அப்படின்னு பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வித் யுவர் கன்சர்ன் அப்படிங்கிறான். உடனே ஜங்குமே ஒன்றும் சொல்ல மாட்டான், ஜஸ்ட் நோடு மட்டும் பண்ணுறான். லைக் மண்டே மட்டும் ஆட்டுறான் ஓகேங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் அப்படி பண்ணோன்னே டக்குனு வீயோட டாப்பை கழட்டிட்டு அவனோட அப்படியே அந்த பேண்ட்டையும் கழட்டிட்டா. இப்போ லைக் அவன் அந்த பாடியெல்லாம் பார்க்கல. பட் இப்போ பிளாங்கெட்குள்ளே வந்தா லைக் இப்போ எப்படின்னா பேண்ட்டையை கழட்டிட்டு இன்னொரு பேண்ட்டி போட்டிருப்பான்டா. லைக் இல்லை சாரி, ட்ரௌசர்ஸ் கழட்டிட்டு அவனும் பேண்ட்டி மட்டும் தான் போட்டிருக்கான். விஎம்ஏ இதே மாதிரி தான், இப்போ ட்ரௌசர்ஸ் மட்டும் போட்டிருக்கான். இப்போ 2 பேருமே ஒன்றுமே போடல, ஜஸ்ட் இன்னர் வேர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா ஜங்க் கிட்ட போகிறான். ஜங்க் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொஞ்சம் ஃபார்வேர்டாக மூவ் ஆகி வரான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா ஜங்கை போட்டு அப்படியே குட்டை அணைச்சி அப்படியே அவனோட ஷோல்டரில் ஜங்கை படுக்க வச்சுக்கிறான். வச்சுட்டு உடனே இப்போ ஜங்குக்கு தான் சாரி நான் ரொம்ப பேர்டனாக இருக்கேன்ல அப்படிங்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு சைலண்ட்டாக பட அப்படிங்கிறான். ஸோ இப்போ அப்படி படுத்துருக்கிறது அவனுக்கு என்னென்னமோ செய்யுது. பட் இருந்தாலும் ஜங்கோட ஹெல்த் தான் அவனுக்கு முக்கியங்கிற மாதிரி அவன் ஜங்கு இன்னும் டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறான். ஜங்குக்குமே அவனுக்கு அந்த வார்ம்னஸ் ஹீட்லாம் கிடைக்கிறது ரொம்பவே இதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான், ஜங்கு இன்னும் அந்த பிளாங்கெட்குள்ளே எடுத்து 2 பேருமே செம்ம டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த கிளைமேட்டுக்கும் அவங்க படுத்துருக்கிறதுக்கும் அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது. பட் தான் ஜங்கோட ஹெட் அப்படியே கேர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குமே நல்லா ஸ்னகிள் பண்ணிட்டு படுத்துக்கிறான். ஸோ அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே பார்க்குறான் அவனுக்கு கொஞ்சம் ஹீட்டு குறையுதா இல்லையான்னு சொல்லிட்டு. லைக் தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. அப்படியே ஜங்குக்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அவன் வியோட ஷோல்டர்லேயே படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்படியே தாண்டா அப்படியே மார்னிங் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறான், ஒரு 8-8:30 அந்த மாதிரி. ஸோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இப்போ கொஞ்சம் மழைலாம் பெஞ்சு அப்படியே கிளைமேட்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஜங்குக்குமே எனக்கு உடம்பு அப்படி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அவனுக்கு அந்த ஃபீவர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா அப்போ தான் கண்ணை மூடியிருப்பான். ஸோ ஜங்குக்கு அப்படின்னு ஜங்குக்கு இப்போ ஓகேவா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே தொட்டு பார்க்குறான் ஜங்குக்கை. ஜங்குக்குமே
ஓகே தான் அப்படிங்கிறான். ஓகே தானே ஃபீவர் இல்லைங்கும்போது, இல்லை இப்போ ஃபீவர் குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, பாடி பெயின் இருக்கா அப்படிங்கும்போது, ஆமாம் இருக்குது அப்படிங்கிறான். ஸோ இப்போ தான் ஜங்க் நோட் பண்ணுறான் அவங்க இருக்கிற பொசிஷனை. ஸோ ஜங்க் டக்குன்னு பிளாங்கெட்டுக்குள்ளே பார்க்குறான். பார்த்துட்டு அ அ இது அப்படிங்கும்போது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஜங்குக் ஜஸ்ட்டு பாடி ஹீட்டுக்காக அப்படிங்கும்போது, ஸோ ஜங்குக் வந்து எனக்காக ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க? நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜில் தானே இருக்கோம். நீங்கள் ஏன் எனக்காக இவ்வளோ பண்ணணும்? நான் ரொம்ப பேர்டனாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி வீட்டை கேட்குறான். இப்போ ஜங்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி, ஜங்குக் தயவு செஞ்சு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் அதை பற்றி பேசாத, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக அப்படியே பாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜங்க் தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையோ, ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டக்குனு ஜிம்மினுக்கு தான் கால் பண்ணுறேன் ஜங்குக்கு. ஜிமின்மே சொல்லுடா அப்படிங்கும்போது, ஜிமின் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இங்கே ஆஃபீஸ்க்கு லீவ் விட்ரு அப்படி இவங்கிட்ட சொல்ல அப்படிங்கும்போது, ஏன் வீக் என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை நேற்று மழையில் வீட்டுக்கு போகல, இந்த மாதிரி ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம், எனக்கு ஃபீவர் ஆகிடுச்சு, தானே நைட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான், ஸோ அதனால் சொல்லிவிடு அப்படிங்கும்போது, ஜிமின் வந்து மச்சான் அப்படிங்கும்போது, ஜிமின் இப்போ டீஸ் பண்ணுற டைம் கிடையாது, சொல்லிவிடு, எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் பார்த்துக்கலாம், நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிடுறான். ஸோ அப்படியே பார்க்குறான். லைக் இப்போ தான் வியோட ஃபேஸ் அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான். அவனோட ஐஸு, அவனோட நோஸு, அவனோட லிப்பு, அப்புறம் அந்த சீக்ஸில் உள்ள மோல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு, எனக்காக எவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவனுக்கு அப்படியே வியோட லிப்ஸ் தான் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு ஏன்னு தெரியல ஒரு மாதிரி கிஸ் பண்ணணுன்னு தோணுது. பட் கொஞ்சம் கிட்ட போக பயமாக இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி நியூ ஃபீலிங்காக இருக்குது. உடனே அவனே நினச்சிக்கிறான், ஜங்குக் என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி பண்ணுற? அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனுமே கிட்ட போகிறான். அவன் வந்து சரி சரி ஒன் டைம் தானேங்கிற மாதிரி ஜஸ்ட் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அப்படி டக்குன்னு வந்துடுறான். ஸோ அப்படி பார்க்குறான். பார்த்தா எப்படி தூங்கிட்டு தான் இருக்கான். நல்ல வேலை எந்திரிக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ கரெக்டாக ஜங்குக்கு தான் கால் வருது. இப்போ ஜின் தான் என்னடா பண்ணுறான் அப்படிங்கும்போது, தூங்குறாங்க, என்னாச்சும்மா அப்படிங்கும்போது, அப்படியா சரி உனக்கு ஜுரம் ஓகேவா நைட்டு அப்படிங்கும்போது, ஆமாம்மா ஜுரம் ஓவர் ஆயிடுச்சு, தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது, ஓ அப்படியா சரி சரி தூங்கட்டும் அவன், நீங்கள் எப்போ வீட்டுக்கு வரீங்க அப்படிங்கும்போது, வந்துடுவோம்மா அப்படிங்கும்போது, சரி நீங்கள் பார்த்து வாங்க நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் இங்கே வச்சிடுறான். அடுத்து வந்து ஜங்குக்கு தான் அவங்க அம்மா கால் பண்ணுறான். ஜங்குக்கு தான், டேய் இப்போ உனக்கு ஓகேவா ஜுரம் அப்படிங்கும்போது, பரவாயில்லம்மாங்கும்போது, டேய் மாப்பிள்ளை ரொம்ப பயந்துட்டாருடா இப்போ ஓகே தானே, அவர் தான் என்கிட்ட ஃபுல்லாக கேட்டார் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னு. ஆ ஓகே தான்ம்மா நான் இப்போ ஓகே தான் அப்படிங்கிறான். ஸோ உடனே இப்போ அவங்க மிஸ்ஸஸ் ஜியான் தான், நான் கூட நினச்சேன்டா சடன் மேரேஜாக இருக்கே என்ன பண்ண போகிறீங்களோன்னு சொல்லிட்டு, ஆனால் நேற்று அவர் கேர் பண்ண விதம் எல்லாத்தையும் பார்த்தா லவ் மேரேஜ் பண்ணவங்க கூட இப்படி இருக்க மாட்டாங்க போலடா, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ ஜங்குக்கு தான் ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே சமாளிக்கிறீங்களா அப்படிங்கும்போது, இல்லை ஜங்குக் நீ பாரேன் அவர் ரொம்ப நல்லவர்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறாங்க. ஸோ அவனுமே என்ன பண்ணுறான் ஒன்றுமே சொல்லாமல், சரி கொஞ்சம் டைம் ஆகுது நான் என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி போகுது. லைக் இப்போ டைம் லிட்டரலி 10 ஆயிடுச்சு. ஸோ இப்போ எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு ஜங்குக் அப்படிங்கிறான். இப்போ ஜங்குக்கு ஆக்சுவலாக முடிச்சு தான் வந்திருப்பான். சொல்லுங்க அப்படிங்கும்போது, போகலாமா அப்படிங்கும்போது, ஓகே அப்படிங்கும்போது, உனக்கு ஃபீவர் ஓகே தானே சொல்லிட்டு டக்குன்னு தொட்டு பார்க்குறான். லைக் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டான் வந்து. ஸோ அதனால் தொட்டு பார்த்தோன்னே, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி அப்படியே போகிறாங்க. இப்போ ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதும் ஜின் தான் வந்து ஜங்குக்கு வந்து, நீ ஓகே தானே ஜுரம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்க்குறான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்கும்போது, ஆமாம்மா ஆஃப்டர்நூன் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கும்போது, நீ சும்மா இரு ஜங்குக்கு நேற்று அடுத்த ஜுரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் நிற்கிறான். இப்போ 2 பேருக்கும் பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் வருது. என்ன என் பேராண்டி வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. உடனே ஐயையோ இந்த கிளவியா அப்படிங்கிற மாதிரி, பாட்டி என்ன எப்படி இருக்க அப்படிங்கும்போது, எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, எங்கே என் மருமக
மகனை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே வருது. வந்துட்டு ஐயோ! எவ்வளோ அழகா இருக்கான். அழகு கொழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு வந்து ஹக் பண்ணிக்குது. ஜங்குக்கு பார்த்துட்டு பாட்டி எப்படி இருக்கீங்க? அப்படிங்கும்போது, எனக்கு என்னப்பா நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உனக்கு தான் ஜுரம்னு கேள்விப்பட்டேன். பாட்டி ஆசை ஆசையாக பார்க்க இருந்திருப்ப. என்ன பண்ணுறது இந்த மாதிரி மழை வந்துங்கும்போது, உடனே ஜங்கு அப்படியே சிரிக்கிறான் நர்வஸில். உடனே ஆமாம் வெளியே வேறு போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. அவங்க ரூமுக்கே வந்து சாப்பாடு அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கும்போது, அதெல்லாம் இல்லைப்பா அவன் கண்ணை பாரு எப்படி உள்ளே போயிருக்குன்னு சொல்லிட்டு தூங்காமல் கிடந்திருக்கான் போல நைட்டு ஃபுல்லாக. நீங்கள் போய் 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. அதெல்லாம் நான் பாட்டி தானே இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி சொல்லவும் ஜின் வந்து ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு மட்டும் நாங்கள் இங்கேயே சாப்பிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஐயோ ஆஃபீஸ் போகணுமே அப்படிங்கும்போது வீதான் ஆஃபீஸ்லாம் போவேணாம் அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் போகிறேன் அப்படிங்கும்போது வீதா இல்லை ஜங்குக் ஆஃப்டர்நூன் நம்ம ஹாஸ்பிட்டல் வேறு போகணும் நீ அதனால் போகாத அப்படிங்கிறான். ஸோ ஜங்குக்குமே என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்க்குறான். இங்கே பாட்டி தான் யோங்கிக்கு கால் பண்ணி டேய் என்னை எதுக்குலாம் ஊர்லேருந்து வர சொன்னேன் அப்படிங்கும்போது ஏன் பாட்டி என்னாச்சுங்கும்போது டேய் அவனுங்க ஜோடியாக நல்லதாடா இருக்கானுங்க அப்படிங்கும்போது இல்லை பாட்டி வெளியில் பார்க்கும்போது டேய் அவன் தான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு அவனை பார்த்துருக்கான். டேய் ஏன்டா அப்படிங்கும்போது இல்லை பாட்டி நீ உன் வேலையை காட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி தான் அப்படியே மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கான் பாட்டிக்கு வந்து. உடனே பாட்டி என்ன சொல்லுது, சரிடா நீ ஏதோ சொல்கிற நான் ஏதோ பார்க்குறேன். சரி நீ எப்போ வீட்டுக்கு வரதா இருக்கங்கும்போது நான் வரேன் பாட்டி நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இதை ஜிமின்ட்டு தம்ஸ் அப் காட்டுறான். பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினுக்கு தெரிய வருது லைக் வந்து ஜமுக்கு தான் வந்து ஃபுல்லாக 2 பேருமே ஹோட்டலில் தான் இருந்தாங்க. வீதான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிறது. அப்போ இவங்கிட்டு வந்து இவங்கிங்கும்போது என்ன அப்படிங்கும்போது இன்றைக்கி ஏன் அவங்க 2 பேரும் வரலன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ நம்ம பிளான் பண்ணாமே பிளான் எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கும்போது ஹாப்பியாக தான் நமக்கும் ஹாப்பி தானே அப்படிங்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் அப்படியே உட்காந்துருக்கான் பவுட்டி ஃபேஸில். அவனை வந்து ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான் வீணு. ஸோ இப்போ வந்து இப்போ ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கும்போது எல்லாம் எனக்கு டெய்லிக்கும் ஆஃபீஸ் போய் பழகிடுச்சு அதான் போர் அடிக்குது அப்படிங்கும்போது போர் அடிக்குதான் அப்படிங்கும்போது கொஞ்ச நேரம் தூங்கு அப்படிங்கும்போது எவ்வளோ நேரம் தூங்குறதுங்கும்போது இந்த பாரு நீ கொஞ்ச நேரம் தான் தூங்குனேன் திருப்பி காலையில் தான் எழுந்திரிச்சிட்டால தூங்கு அப்படிங்கும்போது ஸோ ஜங்குமே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறான். ஸோ வீமே நானுமே கொஞ்சம் படுக்கிறேன் 2 o'clock போல் கொஞ்சம் எழுப்பி விட்றியா அப்படின்னு கேட்குறான். உடனே ஜங்கு வந்து என்ன புதுசாக இதெல்லாம் நீங்கள் தான் எப்பயுமே அலாரம் வச்சு எழுந்திருப்பீங்களே அப்படிங்கும்போது இட்ஸ் ஓகே அப்படிங்கும்போது இல்லை நைட்டு ஃபுல்லாக நமக்காக முடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இல்லை பரவாயில்ல நான் தூங்கிடுவேன் நானும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே வளர்றான். என்ன வளர்ற அப்படிங்கும்போது இல்லை தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே தூங்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் 2 மணி போல் தான் அப்படியே 2 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. ஜங்கு தான் வந்து எழுப்பி விட்றான் வீயை. அவனுமே எந்திரிச்சிடுறான். இப்போ 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வராங்க. வந்துட்டு பாட்டி வந்து என்ன பேராண்டிங்களா நல்லா தூங்குனீங்களா இப்போ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜின் தான் வந்து ஆமாம் ஜங்கு உனக்கு இப்போ ஓகே தானே அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன் என்ன இந்த மாதிரி போயிட்டு வந்துடுங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஜங்கு வந்து இல்லைம்மா அதெல்லாம் எதுக்குங்கும்போது நீ எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சாப்பிட்டுட்டு இப்போ வீதா அப்பா எங்கம்மா அப்படிங்கும்போது அப்பா கொஞ்சம் ஒர்க் இருக்குடா அதனால் ஆஃபீஸ் போயிட்டாரு நீ வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வீயை அமுச்சு வைக்கிறாங்க. 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஜேஹோப் தான் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் டேப்லெட்ஸ் தான் கொடுக்குறேன் அதை கொஞ்சம் கூட ஊசி போட்டுக்கிறியா ஜங்குக்கு அப்படிங்கும்போது ஜங்கு வந்து ஊசியா அப்படிங்கும்போது ஆமாம் ஜங்கு கொஞ்சம் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் உனக்கு இம்யூன் பவர் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இல்லையே எனக்கு ஊசி வேணாமே நான் டேப்லெட்ஸ் சாப்பிட்றேன்னுங்கும்போது அவள் ஜெயம் பார்த்துட்டு எதுக்கு ஊசிக்கு பயப்படுற அப்படிங்கும்போது இல்லை அதனாலலாம் ஒன்றும் இல்லைங்கும்போது அப்போ வீதா ஊசி போடலாம் ஜெய்ஹோப் அப்படிங்கும்போது எதுக்கு ஊசி அதெல்லாம் வேணாங்கன்னு அப்படியே ஜங்குக்கு பயப்படுறான். ஸோ வீதா பரவாயில்ல ஊசி போட்டுடலாம் ஏன்னா இம்யூன் பவர் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஜங்கு பார்த்துட்டு பாவி இதெல்லாம் படி வாங்குறோம் அப்படிங்கிற நினைக்கிறான். ஸோ இப்போ ஒரு நர்ஸ் தான் பெரிய ஒரு ஊசி வச்சு நிற்கிது. உடனே ஜங்கு வந்து வேணாம்
அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவன் அவ்வளோ கோல்டு டைப்பு. லைக் அப்படிலாம் இருக்க மாட்டான். பட் அப்படியே சைல்டிஷாக மாறிடுறான் அவன். வேணாம் 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 ஊசி வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீதா ஜங்குக்கு உனக்கு வலிச்சிச்சுன்னா என் கையை பிடிச்சிக்க அப்படிங்கும்போது, ஸோ ஜங்க் என்ன பண்ணுறான், அப்படியே ஸ்டைல் இல்லை எனக்குலாம் வலிக்காது அப்படின்னு உட்காந்துருக்கான். ஸோ அந்த நர்ஸ் தான் அப்படியே பேக் சைடு வந்து ஊசி போடலான்னு வராங்க. அவங்க ஜஸ்ட் டச் தான் பண்ணுறாங்க. அப்போ ஊசி போட ஸ்டார்ட் பண்ணோடனே அவன் டக்குனு கையை பிடிச்சிக்கிறான். வந்து யாரோ கையெல்லாம் வேணான்ட்டாங்க அப்படிங்கும்போது சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு அவங்க ஊசி போட ஆரம்பித்தோடனே அப்படியே கையை பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிடுறான். வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஊசி போட்டதை விட அவனுக்கு கடிச்சது தான் ரொம்ப வலிக்கும் போல் அந்தளவுக்கு கடிச்சு வச்சிடுறான் முயல்குட்டி. ஸோ இப்போ எப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க நர்ஸ் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட்டு அப்படியே கையை பார்க்குறான். பார்த்தா நல்லா கடிச்ச அந்த அச்சே இருக்குது. பார்த்துட்டு ஜங்குக் அப்படிங்கும்போது சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே ஊசி போட சொன்னீங்க அதான் அப்படிங்கும்போது அதுக்குன்னு அப்படிங்கும்போது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ வீதா ஏன் ஊசினா அவ்வளோ பயமா அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் சின்ன வயசில் ஒரு தடவை ஜுரம் வந்துச்சுன்னு ஊசி போட போனேன். அப்போ அந்த சிஸ்டர் வந்து ஊசி போடுறங்கிற பேரில் வேறு ஊசி போட்டாங்க. அதனால் மயக்கம் வந்துருச்சு. அதனால தான் அப்படிங்கும்போது ஓ நீ அதெல்லாம் இங்கே பயப்பட தேவையில்ல அப்போலாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜங்கு தான் பார்க்குறான். பார்த்துட்டு அந்த கடையில் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறான். உடனே பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறான். உடனே என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்குறான். நேற்று தான் ஜுரத்தில் அப்படியே கடந்துட்டு இப்போ ஊசி போட்டு வந்திருக்கோம் உனக்கு ஐஸ்கிரீம் கேட்குதா அப்படிங்கும்போது எல்லாம் எனக்கு இந்த கடையில் ஐஸ்கிரீம் வாங்கும்போது அப்படிங்கும்போது அவனும் அமைதியாக இருந்துடுறான். லைக் குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் அங்கே ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே தான்டா 2 பேருமே இப்படி வராங்க. இப்போ வந்து நீ உள்ளே போனால் வந்துடுறேன்னு சொல்லிட்டு டக்குனு வெளியே எங்கேயோ போயிட்டு திருப்பி வரான். வந்துட்டு ஜங்குக்கிட்ட ஒரு பார்சல் கொடுக்குறான். ஜங்கு பார்த்துட்டு என்னது இது அப்படிங்கும்போது உனக்கு மக்குக்ஸும் ரொம்ப பிடிக்கும்ல அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மக்குக்ஸும் பிடிக்கும் எப்படி தெரியும் அப்படிங்கும்போது அதான் ஜென்னம்மா எப்போயுமே செஞ்சு வைப்பாங்களே அப்போ நல்லா சாப்பிடுவேன் அதை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி எடுத்துகிட்டு போகிறான். உடனே பாட்டி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது ஜோடி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கு. ஸோ இப்போ ஜங்கு வந்தோடனே ஜங்குக்கு அப்படிங்கும்போது பாட்டி அப்படிங்கும்போது இங்கே வா அப்படிங்கும்போது ஸோ பாட்டிக்கிட்டே போய் ஜங்குக்கு உட்காடுறான். அப்போ பாட்டி வந்து ஜங்குக்கு உன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல இந்த ஒரு பரிசாக இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குது. உடனே ஜங்குமே பார்த்துட்டு என்னது பாட்டி இதுங்கும்போது இது ரூமில் இருக்கும்போது தரப்பா இப்போ வேணாம் அப்படிங்கும்போது இல்லை பாட்டி என்னது அப்படிங்கும்போது இல்லைப்பா இது ஒரு ஸ்பெஷல் கிராமத்து ஸ்டைல் ஸ்பெஷல் அதனால் நீ ரூமில் இருக்கும்போது நீங்கள் இருக்கும்போது தொடங்க அப்படிங்கும்போது என்ன ஏன் பாட்டி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பாட்டி அப்படின்னு சொல்லி அவன் பாக்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ பாட்டி தான் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. உடனே அவங்க வந்துட்டு எங்களுக்கு என்ன பாட்டி நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கும்போது அப்போ கூடிய சீக்கிரத்துலேயே இந்த பாட்டியை கொஞ்சம் கொள்ளு பாட்டி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே ஜங்குக்கு தான் பாட்டி அப்படிங்கும்போது எனக்கு புரியுதுப்பா நீங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணுற ஆள் தான் இருந்தாலும் பேர குழந்தைங்க இப்போ ஜின்னு போய் பாரு தனியாக தான் இருக்கான். ஆரம்பமே வந்து இப்போ ரிசைன் ஆகிட்டு வர போகிறான் ஆஃபீஸ்லேருந்து. அப்புறம் நீங்கள் 2 பேருமே நீங்கள் ஆஃபீஸ்ன்னு போயிடுறீங்க. அவங்க தனியாக தானே இருக்காங்க. அதான் உங்கள் அப்பா அம்மாவுமே தனியாக தான் இருக்காங்க. இப்போ பேர குழந்தைங்கன்னு வந்துட்டு அப்படியே அப்படிங்கும்போது உடனே வந்து இப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணுறது பாரு இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்துட்டு பாட்டி அதுக்கெல்லாம் வந்து அவசியமே இல்லை அதான் நாங்கள் தான் இருக்கோம்ல நாங்கள் சீக்கிரமே வந்து நாங்கள் பார்த்துக்குறோங்கும்போது நான் என் மருமகிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு என்னடா அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்கும்போது என் பேரண்ட்டை பேச விட்றான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் தான் வந்து பாட்டி சொல்கிறதோட என்ன தப்பு நானே இதை பற்றி பேசணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன் இப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இல்லைம்மா இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்போது இந்த பாடா எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் இன்னும் 6 மாதத்துக்கு கழிச்சு எனக்கு நல்ல நியூஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் போயிடுறான். அப்போ வந்து அம்மா அப்படி இல்லைங்கும்போது ஆமாடா உன் ஆத்தாக்காரி நான் தானே சொல்கிறா அந்த மாதிரி இந்த மாதிரி தான் உனக்கும் உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செட்டே ஆகாது நான் தான் கொஞ்சம் நல்லபடியாக பேசி சமாளித்து இந்த மாதிரி அது வில்லங்கத்தனம் பண்ணிகிட்ருக்கோம் பாட்டி உன்னைய சமாளித்து நீ பிறக்கலையா அதே மாதிரி தாண்டா அப்படிங்கும்போது இல்லை பாட்டி அது வந்துங்கும்போது புரியுது சின்ன சிறுசுங்க இப்படி தான் இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிடுறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான்
பாட்டி சொன்னத நெனச்சு நீங்க இது பண்ணிக்காதீங்க. நமக்கு தான் தெரியும்ல, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியவா போது? நம்ம தான் 1 இயர்ல இன்னும் செப்பரேட் ஆயிடுவோம்ல. இப்பயே ஒரு 1 மந்த் போயிடுச்சு. ஸோ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்றான். வந்து ஓகே ஜங்குன். ஆனா வந்து ஜங்குக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் தான்னு சொன்னோனே, அவனுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுது. ஆனாலுமே நம்ம தானே இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இது பண்ணோம் அப்படிங்கிற மாரி சைலண்ட் ஆயிடுறான். ஸோ இப்படியே தான்டா போகுது. இப்ப நைட் டைமு சொல்ல மறந்துட்டேன். இது பாட்டி வந்து கிஃப்ட்டு அப்படிங்கும்போது, பாட்டி குடுத்த கிஃப்ட்டா? ஐயோ! அந்த கிழவி என்னென்ன வில்லங்க வச்சிருக்க போதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி, என்ன கிஃப்ட்டு பார்த்தியா? அப்படிங்கும்போது, இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பார்க்கணும்னு சொன்னாங்கங்கும்போது, என்ன ஜங்கு இதில என்ன இருக்கு? நீ தொற அப்படிங்கும்போது, இல்ல நீங்க தொறங்க அப்படிங்கும்போது, ஸோ இப்போ அந்த பாக்ஸ் அழகா ஓப்பன் பண்றாங்க. அதில பார்த்தா ஃபர்ஸ்ட்டே ஒரு பர்ஃப்யூம் மாரி தான் இருக்கு. அந்த பர்ஃப்யூம் பார்த்துட்டு, என்ன பர்ஃப்யூமா? அப்படின்னு பார்த்துட்டு, சரின்னு விட்டுடுறாங்க. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்கு. அத பார்த்தா ஜங்குக் வியர் பண்ற மாரி, ஜங்குக் சைஸுக்கு எடுத்து வச்ச மாரி இருக்கு. பார்த்தா அது ஒரு லிங்கரி. அத பார்த்துட்டு ஜங்குக் 2 பேருமே ப்ளஷ் ஆயிடுறானுங்க. அவனுங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கீழ பார்த்தா ஒரே சாக்லேட்டா கிடக்கு. என்ன சாக்லேட்டா? அதுவும் கிராமத்து ஸ்டைல் சாக்லேட் மாரி இருக்கு அப்படிங்க இப்போ ஜங்குக் பார்த்துட்டு, ஏங்க இன்னொரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணுறான். அதில பார்த்தா அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய டப்பா. அதில பார்த்தா ஒரே காண்டம்ஸா இருக்கு. உடனே ஜங்கு பார்த்துட்டு, பாட்டி அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்கான். 2 பேருமே ஷை ஆகிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு, அம் அது அப்படிங்கிற மாரி அப்படியே பார்க்குறானுங்க. 2 பேருக்கும் அவ்வளோ ஷை ஆகுது. பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாரி சைலண்டாக இருந்துடுறானுங்க. இப்போ கீழ தான் வரான் வந்துட்டு, பாட்டி என்ன கிஃப்ட் குடுத்து வச்சிருக்காங்கும்போது, என்னடா புது கப்புள்ஸுக்கு கொடுக்குற கிஃப்ட் தானே கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது, பாட்டி இந்த வேலையெல்லாம் உன் கிராமத்தோட நிப்பாட்டிக்க அப்படிங்கும்போது, இப்படி தான் பண்ணுவான். நீங்கள் என் பேரன் பேரன் கற்று கொடுத்துட்டா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சைலண்டாக உட்காந்து பூ பறிச்சிட்டு இருக்காங்க. லைக் பூ அதில் கோத்துட்ருப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ என்ன சத்தம் அப்படின்னு ஜின் வரான். உடனே ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இப்படியே தான்டா பாட்டி நிறைய வேலை பார்க்குது. லைக் சாப்பாடில் கொஞ்சம் அப்படியே கலந்து விட்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்துலேயுமே அவனுக்கு சர்வைவ் ஆயிடுறானுங்க. ஸோ இப்போ பாட்டி தான் ஒரு நாள் இவங்க கால் பண்ணி, டேய் என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க, நான் எத்தனையோ கப்புள்ஸை பார்த்துருக்கேன்டா, இவனுங்க சரியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உட்காந்துருக்கானுங்க. ஸோ இப்போ இவங்க வந்து, பாட்டி என்ன பாட்டி நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் பாட்டி, உன்னால தான் முடியும்னு கூப்பிட்டு வந்தா என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, டேய் நான் என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டேன்டா, என்னமோ பண்ணி பார்த்துட்டேன்டா, ஒன்றுத்துக்கும் மடங்க மாட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிளான் தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கிளம்புற டைமும் வந்துடுச்சு, இன்னும் 2 நாள் நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுது. உடனே இப்போ வந்து ஜங்குக்கு வந்து, பாட்டி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, வா ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கு உட்கார வச்சு, சரி இவங்க நான் அப்படி பேசுகிறேன் ஜங்கு கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு, என்ன சொல்லு ஜங்குக்கு அப்படிங்கும்போது, பாட்டி அப்படிங்கும்போது, நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கும்போது, நான் லவ்வா? ஆ லவ்வெல்லாம் நான் பண்ணதில்லைப்பா அப்படிங்கும்போது, அப்படியா பாட்டி அப்படிங்கும்போது, நான் கல்யாணம் ஆனப்போ தான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கும்போது, ஓ லவ் மேரேஜா அப்படிங்கும்போது, இல்லைப்பா உன்னோட தாத்தா இருக்காரே தாத்தா, ஆமாம் பாட்டி, அவர் சரியான முரடன். இந்த மாதிரி குத்து சண்டை அப்படி இப்படின்னு தான் இருந்தார். எனக்கு முதல்ல பிடிக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் என்ன கட்டாய கல்யாணம் தான் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மொத்தம் 4 பொண்ணுங்களா, அதனால் நான் கடைசி பொண்ணா, அதனால் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் எவ்வளோ அழுதேன். நான் படிப்பு படிக்கிறேன், நான் என்னை விடுங்க, எனக்கு இது மாதிரி இந்த மருத்துவம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரின்னு பண்ணலான்னு பார்த்தா எங்கள் அப்பங்காரன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் கிடையாது, நீ கல்யாணத்தை பண்ணிட்டு எங்கே வேணாலும் பண்ணு, என்ன வேணால் பண்ணிட்டான். நானும் வேறு வழியே இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிட்டாங்க இப்படி. அப்புறம் உன் தாத்தாக்கும் எனக்கும் 5 வருஷம் தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் உன் தாத்தா வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மாடர்னாக இருக்கிறதுனால பேசவே மாட்டேன். பார்த்தா அந்த காலத்தில் தான் இருக்குமே, முதல் இரவு நடந்தே ஆகணுங்கிற மாதிரி. அப்படி சொன்னப்போ நான் சொன்னேன் உன் தாத்தாட்ட, எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்குது, எனக்கு படிக்கணும், எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் வேணான்னு. உன் தாத்தா என்ன சட்டப்பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு ஆச்சரியம், என்னடா இந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அப்போயே எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, என்னடா புரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் உன் தாத்தா என்ன சொன்னார், படிக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் ஆமாம் அப்படிங்கும்போது, சரி அப்படி நீ படிக்கிறா இருந்தால் படி அப்படின்ட்டாரு. நானும் சரின்னு ஒரு வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் உன் தாத்தாவோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, அதனால் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் என்கிட்ட வந்துருச்சு. உன் தாத்தா எவ்வளோ சொன்னார், வேலைக்காரங்கள வச்சு பார்த்துக்கலாம், நீ படிக்கிறபடி படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோடயே இருந்துட்டேன். ஆனால் வந்து இந்த சித்த வைத்தியம் அதெல்லாம் நல்லாவே பார்ப்பேன்.
உன் தாத்தாவோட அந்த குணம், அந்த இது என்னதான் வெளியில் மொரடா மாதிரி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பூனைக்குட்டி மாதிரி ஆயிடுவார். அதுவும் என்கிட்ட மட்டும். அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன் தாத்தாவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து உன் தாத்தாவை பிடிச்சி போய், "இந்தோ இருக்கானே அவன் எனக்கு பொறந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்ப சொல்கிறாங்க. பொறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு 2, 3 அப்படின்னு பொறந்தாங்க. ஆக்சுவலாக ஆரம்போட சேர்த்து ஒரு 2 தம்பிங்க அந்த மாதிரி. ஓகே. ஆரம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி தான்ப்பா என் லைஃப் ஆச்சு. இதுதான் என் லவ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுது. உடனே ஜங்க் வந்து, "அப்போ முதல்லேலாம் நீங்கள் லவ் பண்ணலாம்." "இல்லைப்பா எங்கள் 2 பேருக்கும் செட் ஆக 2 வருஷம் ஆச்சு. அது புது தம்பதியில் அப்படி தான்." அப்படிங்கும்போது, "ஏன் ஜங்குக்கு நீ இதை கேட்குற?" அப்படிங்கும்போது, "இல்லை பாட்டி சும்மா சொல்லு ஜங்குக்கு." அப்படிங்கும்போது, "இல்லை எங்கள் 2 பேருக்குமே கட்டாய கல்யாணம் தான் நடந்துச்சு." அப்படிங்கும்போது, "ம் ஆமாம்." அப்படிங்கும்போது, "அதனால்." அப்படிங்கும்போது, "எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது." "இல்லை பாட்டி அவருமே பிஸ்னஸ்ன்னு இருக்காரு. நானுமே அப்படி தான்." "அதான்." அப்படிங்கும்போது, "நீ கொஞ்சம் டைம் கொடு ஜங்குக். நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. 2 பேருமே நல்லா பேசுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தவங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ நானும் தாத்தாவுமே செட் ஆகலையா அந்த மாதிரி தான்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கொஞ்சம் பல அட்வைஸ்லாம் போட்டு கொடுத்து ஜங்குக்குமே பார்க்குறான். ஸோ இப்போ நைட் டைம் தான் ஆகுது. இப்போ அப்படியே ரூமை திறந்துட்டு போகிறான். பார்த்தா ரூம் டிம் லைட்டில் இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்டு, "என்னது?" அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்த்தா கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ரூமுக்கு கிட்டே செட் பண்ணி வச்சுருக்கான் ஜங்குக்கு. அதை பார்த்துட்டு, ஜங்குக் என்னது இதெல்லாம்?" அப்படிங்கும்போது, பார்த்தா எல்லாம் டின்னர்." அப்படிங்கும்போது, அதான்." அப்படிங்கும்போது, அன்றைக்கி என்னை பார்த்துக்கிட்டிங்கல்ல." ம் ஆமாம்." அப்படிங்கும்போது, "அதுக்கு ஒரு கிஃப்ட்டாக வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வீக்கு பிடிச்ச டிஷ் தான். எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கேன்னு 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறான்னா தான் இது ஆக்சுவலாக ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குமே சொல்கிறான். அப்படியே அந்த ரிங்கை எடுத்து வைக்கிறான். ஜங்குமே ஒன்றும் சொல்லல. அந்த ரிங்கை எடுத்து போட்டுக்கிறான். ஸோ இப்போ தான் ஜங்குக் அப்படிங்கும்போது, சொல்லுங்க." அப்படிங்கும்போது, ஆம், "நம்ப நம்ப" அப்படிங்கும்போது, அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், அப்படி போகிறான். போய் கபோர்ட்லேருந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கிழிச்சு போடுறான். ஸோ ஜங்க் பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க?" அப்படிங்கும்போது, "இந்த கான்ட்ராக்ட் ஒன்றும் ரியல் கிடையாது." அப்படிங்கும்போது, என்னது?" அப்படிங்கும்போது, "ஆக்சுவலாக இது ஃபேக் தான்." அப்படிங்கும்போது, ஃபேக்கா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல." அப்படிங்கும்போது, ஜங்குக், எனக்கு கல்யாணத்தில் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா சின்ன வயசுலேருந்து உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு சின்ன வயசுலேருந்து நீ ஒரு க்ரஷ்ன்னு சொல்லலாம். நீ பண்ணுற விதம், உன்னோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸு, நீ படிக்கிறது, நீ பண்ணுற சின்ன சின்ன குறும்பு எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனா கல்யாணம்னு வரும்போது எனக்கு ஏன்னு தெரியல, டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவன் தான் எனக்கு இந்த ஐடியா குடுத்தான். "உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யோங்கி தானே?" "இல்ல, இன்னொருத்தவன் இருக்கான். அவன் தான் இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் இதாக இருக்கும்." அப்படின்னா, "அதனால தான்." அப்படிங்கும்போது, "யார் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்?" "பார்க் ஹியோன் ஷிக். அவனுக்குமே இந்த மாதிரி தான் பண்ணானா. ஆனால் கடைசியில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு சொன்னான். அதனால தான். ஆனால் எனக்கு எனக்கு உன் கூட வாழணும். லைக் எனக்கு ஐ நோ இதெல்லாம் உனக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். பட் எனக்கு என்னைக்கும் உனக்கு அப்படி ஆச்சோ எனக்கு அதுலேருந்தே எனக்கு தெரிய வந்துருச்சு. உன்னை நான் க்ரஷ் மட்டும் இல்லை, அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு." ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை காட்டி தான் ஜங்குக், "கேன் வி ஸ்டார்ட் அகைன் லைக் நியூ கப்புள்ஸ்?" அப்படிங்கும்போது, ஸோ ஜங்குக்குமே சிரிச்சிட்டு, "இதே முன்னாடியே சொல்லலை." அப்படிங்கும்போது, "இல்லை உனக்கு." அப்படிங்கும்போது, "எனக்கு எனக்கும் உங்கள பிடிக்கும்." அப்படிங்கும்போது, ஸோ அப்படியே பார்க்குறான். என்ன சொல்கிறாங்க மாதிரி, "எனக்கு உடம்பு சரியாம போனப்ப என்னை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு, என்னை டேக் கேர் பண்ணிக்கிறது, அப்புறம் நைட்டு தூங்குனதுக்கப்புறம் என்னையே அறியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கும்போது, "அப்போ நீ நைட்டு முழிச்சு தான் இருந்தியா?" அப்படிங்கும்போது, அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வீதா அப்படியே ரிஹர்சல் பண்ணுற மாதிரி சங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டுருப்பான். ஸோ சங்குக்குமே சிரிச்சுட்டு, "எனக்குமே உங்கள பிடிக்கும்." அப்படிங்கும்போது, பட் பட் என்ன?" அப்படிங்கும்போது, "நீங்கள் அந்த கான்ட்ராக்டில் தான் சைன் வாங்குனீங்களே?" அப்படிங்கும்போது, "அதான் இந்த கான்ட்ராக்டே இல்லைன்னு ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிக்கிறாங்க. ஸோ ஓகேடா, இப்படி ஏதோ நியூ பிகினிங் ஆகுது இவங்களுக்குள்ள. இப்போ பாட்டி தான் கிளம்புறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம வந்த பிளான் ஒழுங்காகவே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் வியூ தான் வராங்க. "சரிப்பா நான் போயிட்டு வரேன், அப்பப்போ வந்துட்டு போங்க.
நான் வந்த வேலை நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஎன் ஜங்குத்தா பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. என்ன சிரிச்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு சொல்கிறான். சொல்லு ஜங்குங்கும்போது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க உங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படிங்கும்போது, இப்போ பாட்டி தான் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஏன்னா ஜங்கு சொல்லியிருப்பான் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி பாட்டிகிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பான். ஸோ பாட்டி எப்போயும் அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அது தெரிஞ்சோன்னே. இப்போ அந்த பாட்டி கேட்டு ரொம்ப சந்தோஷப்படும். ஸோ ஜங்குக் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாட்டி என்ன சொல்லுது, ஜின் நீ கவலையே படாத, உனக்கு கூடிய சீக்கிரத்துமே ஒரு பேரனோ பேத்தியோ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுமே பார்ப்பான். ஸோ இப்படியே தான் அவங்க லைஃப் போகுது. 2 பேருமே இப்போ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக டேட் பண்ணுறாங்க. லைக் இப்போ வந்து 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜிமினும் யுங்கியும் தான் அப்பா நம்ம நினச்ச மாதிரி ஒரு மாதிரியா பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ யுங்கி தான் ஒரு வழியாக யாரோ ஒருத்தவங்க லவ்வில் இருக்காங்க போல் அப்படிங்கும்போது, ஏன்டா ஏன் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நீங்கள் சந்தோஷமாக தான் எங்களுக்கும் சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது, எங்களுக்கும் அப்படிங்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் தான் என்ன ஜங்குக்கு ஒரே சேட்டிங்காக இருக்குது அப்படிங்கும்போது, சரி அவன் ஜங்குக்கு தான் 32 பல்லும் தெரியுது, அவன் வீட்டை தான் சேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இல்லையே நானும் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, தெரியுதுடா லவ்வர்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பீங்க, கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகிடுச்சிடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஜிமின் உட்காந்துருப்பான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ லிட்ரலி கல்யாணம் ஆகி 5 மந்த்ஸ் ஆகிடுச்சு டேக்கும் ஜங்குக்கும். ஆனால் இன்னும் எதுவும் நடக்கலை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஜிமினுக்கும் யுங்கிக்கும் மேரேஜு. ஸோ இப்போ ஜிமின் தான் ஜங்குட்ட பாஸ் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இந்த பாரா ஜங்குக்கு அப்படிங்கும்போது, உன் பாஸ் தான் நான், அதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கும்போது, என்ன அப்படிங்கும்போது, எனக்கு கல்யாணம் ஜிமின் அப்படிங்கும்போது, அதனால் என்ன பண்ணுற 1 வீக் உன் வீட்டில் தான் அப்படிங்கும்போது, புரியல நீ என்னோட வந்து ஸ்டே பண்ணுற அப்படிங்கும்போது, ஜிமின் அது வந்து அப்படிங்கும்போது, என்னடா அது வந்து இது வந்துங்கிற மாதிரிங்கும்போது, அதெல்லாம் அது அப்படிங்கும்போது, ஸோ ஜங்கு வந்து இல்லைடா நான் எப்பயாச்சும் 3 டேஸுக்கு முன்னாடி வந்துடுறங்கும்போது, இப்போ ஜிமின் வந்து டே உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுடா நான், எனக்காக வரமாட்டியா அப்படிங்கும்போது, இல்லை ஜிமின் அது வந்துங்கும்போது, நியூ கப்புள்ஸ்ன்னு காட்டுறீங்க, இல்லைடா இப்போது ஜிமின் தான் கோச்சுக்கிறான் போடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்க் என்ன பண்ணுறான், லைக் சரி நான் என்னென்னு கேட்டு வரேன் அப்படிங்கிறான். இப்போ ஜிமினுக்கு இப்போ தான் கொஞ்சம் சிரிப்பே வருது. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் நைட் அப்படியே வெயிட் பண்ணுறான் வீக்காக. வீயுமே வந்துடுறான். ஜங்குக்கு தூங்கலையா இன்னும் நீனு அப்படிங்கும்போது, நான் தான் எனக்கு லேட் ஆகும்னு சொன்னேனே அப்படிங்கும்போது, இல்லை அது வந்து அப்படிங்கும்போது, என்னாச்சு அப்படிங்கும்போது, ஜிமின் கல்யாணம் வருதுல்ல ஆமாம் அதுக்கு அப்படிங்கும்போது, இல்லை அவன் 1 வீக் மாதிரி ஸ்டே பண்ண சொல்கிறான் அப்படிங்கும்போது, வீயுமே பார்த்துட்டு நீ என்ன யோசிச்ச அப்படிங்கும்போது, நான் ஃபஸ்ட்டு நோ சொல்லிட்டேங்கும்போது வீக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்பாடா அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் என்ன அப்படிங்கும்போது, இல்லை அவன் ரொம்ப ஆசைப்பட்றான் அதுக்கு அதனால் ஒரு 1 வீக் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே அப்படிங்கும்போது, ஜங்குக் அது அப்படிங்கும்போது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வி வந்து அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்கான். போயே ஆகணுமா, நான் போயிட்டு வந்துடுறேன் பேபி அப்படிங்கும்போது, இப்போ வி சைலண்டாக இருக்கான். பார்த்துட்டு என்ன சொன்னேன் அப்படிங்கும்போது, பேபி ஏன் லவர்ஸ்லாம் பேபின்னு தான் சொல்லிப்பாங்க அப்படிங்கும்போது, ஸோ வீக்கு செம சிரிப்பாயிடுது. டக்குன்னு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறீங்க, நீ தானே பேபின்னு சொன்ன, அதுக்கும் என் பேபிகிட்ட என்னோட லவ்வை காட்ட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி கிட்ட வரான். ஜங்கு வந்து அள்ளுங்க யாராச்சும் பார்த்துட போகிறாங்க, யார் பார்த்தா என்ன, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது அப்படி கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு நீ எனக்கு கிஸ் பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அதான் அந்த ஃபீவர் டே அன்னைக்கு நீ என்னை அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஷையா அப்படிங்கும்போது, அப்போ தெரிஞ்சே தான் அப்படிங்கும்போது, அட பாவி அப்படிங்கும்போது வீ தான் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜங்குக்குமே அப்படியே கோஆப்ரேட் பண்ணுறான். அப்படியே லாங்காக கிஸ் போகுது. ஸோ இப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஜங்கு தான் பேக் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்மே லீவ் விட்டுறாங்க. ஏன்னா செக்ரட்டரிஸ்லாம் இல்லைங்கிற மாதிரி. ஸோ 1 வீக் மாதிரி ஆஃபீஸும் லீவ் தான். ஸோ வீ தான் பேபி அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது, எனக்கு போர் அடிக்குமே, நீங்களும் வேணா வந்துடுங்க, நீ சொல்கிறது ஈஸி அப்படிங்கும்போது,
நான் என்ன 1 வீக் தானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான்டா அப்படியே கிளம்புறாங்க. இந்த 1 வீக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வீட்டையே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு அவன் ரொம்ப இதாக இருக்கான். ஜின்னுக்கு புரியுது அவன் வந்து ஜங்க்கு ரொம்ப மிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இவங்க காலு சேட்டுன்னு இப்படி தான் பேசிக்கிறாங்க. இப்போ 1 வீக் எப்படியோ ஸ்கிப் ஆகிடுது. வீட்டை அலறி அடிச்சுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்து எப்படியோ சேர்ந்துடுறான் அது வெளியூக்கு வந்துட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து எப்படியாச்சும் ஜங்குக்கை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 1 வீக் ஆனது அவனுக்கு 1 வருஷம் அந்த மாதிரி அவனுக்கு அவன் திங்க் பண்ணிட்டான். ஸோ இப்போ ஜங்கை பார்க்குறான். ஜங்க் அழகாக ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே ஜிமின் பக்கத்தில் நிற்கிறான். அவ்வளோதான் வீக்கு அப்படியே யூங்கி பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பான். அப்படியே சார் ஃப்ளாட்டு. ஸோ அப்படியே தான் இப்போ எல்லாமே அவங்க கப்புள்ஸாக நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ வீ தான் போய் ஹாய் பொண்டாட்டி அப்படிங்கும்போது இப்போ ஜங்க் பார்த்துட்டு ஹாய் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு என்ன புருஷன் ஞாபகம்லாம் இருக்கா அப்படிங்கும்போது இல்லாமல் இருக்குமா அப்படிங்கும்போது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வி என்ன பண்ணுறான் அப்படியே ஜங்குக்கு வந்து ஒரு க்ராப் டாப் மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பான். இப்போ வி வந்து ஏதோ ஒன்று அப்படியே ஜங்கு கூட இதில் அப்படியே போடுறான். ஜங்கு பார்த்துட்டு என்னதுன்னு அப்படியே அவன் இடுப்பை பார்க்குறான். பார்த்தா ஒரு வெயிஸ்ட் செயின் தான். என்னது இது அப்படிங்கும்போது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டு விட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு உனக்குனே எடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வி பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்கான். அப்படி ஜங்கு வந்து என்ன பார்க்குறீங்க எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா பார்க்கட்டும் என் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறான். ஸோ இப்படி அழகாக ஜிபினுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ வி வந்து ஜங்கு நீ கம்ஃபர்டபுளாக தானே இருக்க ஏன் அப்படிங்கும்போது இல்லை இன்றைக்கி நைட்டு எனக்கு ஒன்று வேணுமே அப்படிங்கும்போது என்ன வேணும் இந்த 1 வீக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறான். ஜங்க் பார்த்துட்டு என்னது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் அப்போ தான் அதெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு தான் என்னது ஒரு வருஷம் கழிச்சா ஜங்குக்கு 6 மாதம் ஆச்சுடா அப்படிங்கும்போது 6 மாதம் ஆனால் என்ன கல்யாணம் ஆகி 6 மாதம் தானே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே ஷெடர் ஆகிட்டு அப்படி போயிடுறான். ஸோ இப்படி அப்படிங்கிற மாதிரி இவையுமே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எதாவது ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஆஃபீஸ் இன்னும் தான் லீவாக இருக்குது லைக் இன்னும் ஒரு 1 வீக் ஏன்னா ஒரு எல்லாம் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அவங்க ஜிவன் இருக்கான ஜின் தான் நான் அவங்க 2 பேருக்கு ஹனிமூன் ட்ரிப் போட்டிருக்கேன் போயிட்டு வாங்க நீங்கள் போவே இல்லைல்ல அப்படிங்கும்போது அம்மா அதான் 6 மாதம் ஆகிடுச்சு அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். அதனால் என்ன போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு இவ பேக் பண்ணி அமுச்சு விட்றான். ஸோ ஜிமின்ட்டையும் இவங்கிட்டையும் சொல்கிறானுங்க அடே கல்யாணம் ஆனது இப்போ எங்களுக்குடா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக தான் எங்களுக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களே அமுச்சு வைக்கிறானுங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் வியும் தான் கனடா வந்திருக்காங்க. கனடாவில் ரொம்ப சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ கனடா அப்போ பாரிஸ் போகிறாங்க. இப்போ பாரிஸ் வந்து இப்போ வி கேட்குறான் உனக்கு ஏன் வந்து பாரிஸ் வந்து இந்த மாதிரி லவ் பேலஸ் அப்படிம்பாங்க தெரியுமா அப்படிங்கும்போது தெரியலையே அப்படிங்கும்போது ஏன்னா இங்கே வந்து கப்பல்ஸ் வந்து ரொம்ப லவ்வி டவ்வியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். அப்படி ஜங்க் பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் அவங்க டே ரொம்ப ஹாப்பியாக போகுது. இப்போ நைட் ஆகுது. இப்போ வி என்ன சொல்லணும்னா ஜங்க் நீ ஹோட்டலுக்கு போயிடு சேஃபாக போயிடு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேங்கும்போது எதுக்கு ஹோட்டலில் உள்ள சாப்பாடு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இல்லை ஜங்க் நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ வியும் ஜங்க்கு தான் இப்போ வி போயிடுறான். ஸோ ஜங்க் வந்து போயிட்டு அவனுமே சைலண்டாக இருந்துடுறான். ஸோ இப்போ வி வரான் பார்த்தா லைட்டு ரொம்ப டிம்மாக இருக்குது ரூமில். ஸோ பார்த்துட்டு என்னாச்சு கரண்ட் போயிடுச்சா ஹோட்டல் தானே அப்படிங்கிற மாதிரி வரான். வரும்போதே லைக் கீழே அப்படியே ரோஸ் பெட்டல்ஸாக கிடக்கு. அதை பார்த்துட்டு என்னது வேறு ரூமுக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே போகிறான். பார்த்தா இப்போ லைட்டாக அந்த அந்த கோல்டன் லைட் மாதிரி ஆன் ஆகுது. பார்த்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அங்கே ஜங்குக்கு வந்து ஒரு லிங்கரியில் தான் அந்த பாட்டி கொடுத்துருப்பாங்கள்ல அந்த லிங்கரியில் தான் அப்படியே நிற்கிறான். அப்போ வி பார்த்துட்டு ஜங்கு என்ன பண்ணுற அப்படிங்கும்போது என்ன எடுத்துக்கோ அப்படிங்கும்போது புரியல உன்னை தானே சொல்கிறேன் என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே அப்படியே அவ்வளோ இதாக நிற்கிறான். வீக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ வீ தான் ஜங்கு நான் ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் அப்படிங்கும்போது பண்ணிக்கோ அப்படிங்கும்போது ஜங்கு விளையாடாத என்ன நம்ம என்ன விளையாடவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் கிட்ட வரான். டே நான் உன்னை ரொம்ப இன்னசென்ட்ல நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நானா இன்னசென்ட்டா அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி போகிறான். அப்போ வீதா அப்படியே பிடிச்சி இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். லைக் பைட் பண்ணி லிப்பை பைட் பண்ணி 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ வீதா
ஆ உனக்கு அப்படிங்கும்போது, ஓகே தான் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஸோ இப்போ வீக்கா அது போதுங்கிற மாரி, இப்போ ஜங்குக்கு அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டான். ஒரே ஒரே ஒரு ஸ்விங்கு தான் டக்குன்னு கழட்டிடுறான். கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கும்போது, அதெல்லாம் எனக்கு இது கிடையாது அப்படிங்கிற மாரி. ஸோ இப்போ அப்படியே அவன நெக்கு அப்படின்னு எல்லா இடத்துலயும் கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வரான். வந்துட்டு இப்போ ஜங்க்கோட செஸ்ட்டுக்கு தான் வரான். இப்போ ஜங்க் வந்து அங்கே வேணாமே அப்படிங்கும்போது, ஏன் வேணாம் அப்படிங்கும்போது, இப்போ நிப்பிள்லாம் வந்து ரப் பண்ணுறான் வந்து. இப்போ ஜங்க் பார்த்துட்டு எனக்கு அங்கே ரொம்ப சென்சிட்டிவ் வேணாம் அப்படிங்கிறான். ஸோ அப்போ தான் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக் பண்ணுறான் வந்து. ஜங்கால முடியல. அவன் வியோட ஹேரை அப்படியே கேர்ஸ் பண்ணிகிட்டே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். வந்து என்ன போதுமா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நேவல் எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணிவிட்டு இப்படியே தான் அவன் ஜங்குக்கு கொஞ்சம் வெட்டாக்குறான். ஸோ ஜங்குக்குமே போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபிங்கர் ஆட் பண்ணிகிட்டே இருக்கான். ஒன் போதும் அப்படிங்கும்போது, இந்த ஒன் ஃபிங்கருக்கே எப்படின்னா அந்த திங்க்கு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டு அவன் திருப்பி அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஃபிங்கர்ஸ்லேயே பண்ணிவிட்டு அப்படியே ஜங்கு கம் பண்ணிடுறான். இப்போ வீதா இதுக்கே கம்மா அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வீதா அப்படியே கொஞ்சம் அவனோட பாட்டை ஷேக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். வலிச்சுன்னா சொல்லுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வீயை டைட்டாக பிடிச்சிக்கிறான். இப்படியே தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் நம்ம கம்பெனி கொடுக்கும். ஸோ இப்படியே தான் அவங்களுக்குள்ள அழகான அந்த மூமெண்ட் நடக்குது. ஸோ இப்படியே தாங்க அந்த ஹனிமூனில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்கிறத விட ரொமான்டிக்காக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படியே 2 பேருமே வந்துடுறாங்க. அப்புறம் அவங்கவுங்க ஆஃபீஸ் ஒர்க்கு அவங்களுக்குள்ள கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே இல்லாத மாதிரி நைட்டு மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கும்போது இப்போ ஒன் டே தான் ஜங்குக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. ஜிமின் தான் என்னாச்சுடா ஏதாச்சும் புளிப்பு மிட்டாய் சாப்பிட்றியாங்கும்போது, தெரியல ஜிமின் ரொம்ப வாமிட்டிங்காக இருக்குது அப்படிங்கும்போது, டாக்டர்கிட்ட போகலாமா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை மீட்டிங் இருக்கலான்னு சொல்லிட்டு மீட்டிங்கை அப்பாயின் பண்ணிட்டு இப்போ வீத்தா கால் பண்ணுறான். என்னாச்சு ஜங்கு அப்படிங்கும்போது, என்னன்னு தெரில ஒரு மாதிரி தலை சுற்றுதுங்கும்போது, நான் வேணால் வரவா அப்படிங்கும்போது, இல்லை வேணாம் அப்படிங்கும்போது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீயுமே கிளம்பி வந்துடுறான். இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே போகிறான். இப்போ ஜின்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜின் பார்த்துட்டு ஜங்குக் உனக்கு அப்படிங்கும்போது, சொல்லுங்கம்மாங்கும்போது வீக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துடுது. அவன் பேச போயிடுறான். இப்போ வந்து ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால ஜங்குக் நீ கொஞ்சம் ஆஃபீஸ் போவேன், நான் வீட்டில் ஏறி நான் நைட்டில் ஈவினிங் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஜின் தான் ஜங்குக்கும் பார்த்துட்டு அவனுக்குமே சைலண்டாக இருந்துடுறாங்க. இப்போ ஈவினிங் டைம் போல் தான் வரான். பார்த்தா வீடு ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது. லைக் ஆரம், ஜின்னு, யோங்கி, ஜிமின்னு கொஞ்சம் க்ளோஸ்டு ஒன்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. சுவி பார்த்துட்டு என்னாச்சு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு வரான். வரும்போதே யோங்கி வந்து டேய் என்னோட தானே இந்த எப்படா வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் அப்படி தாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நிற்கிறான். ஸோ இப்போ நடுவில் அப்படியே ஜங்குக்கு தான் நிற்கிறான். லைக் ஒரு டைனிங் டேபிள் கிட்ட. ஸோ வீதா ஜங்குக்கு இப்போ ஓகே தானே உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே அப்படிங்கும்போது, ஸோ ஜங்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அவன் பார்க்குறான் என்னாச்சு ஜங்குக்கு அப்படிங்கும்போது அப்படியே ஒரு பாக்ஸ் தான் எடுத்து கொடுக்குறான். அந்த பாக்ஸ் ஓப்பன் அதில் ப்ரெக்னென்சி கிட் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து ஜங்குக் அப்படிங்கும்போது, ஆமாம் நீ அப்பா பார்க்க போகிற அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அந்த அழுகுற வாய்ஸ்லேயே சொல்கிறான். வீக்கு அப்படியே கண்ணிலேருந்து ஊற்றுது. ஆனால் அவன் இவனுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ டக்குன்னு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ ஜங்கு ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற அவனே ஹக் பண்ணிக்கிறான். உடனே ஜின் வந்து பரவாயில்லடா சொன்ன மாதிரியே நல்லபடியாக எனக்கு பேரன் பேத்தியை கொடுக்க போகிறீங்க. இப்படி தெரிஞ்சு தான் ஹனிமூன் ட்ரிப்பு முன்னாடியே போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்க்கிறான். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கடா. இப்படியே தான் அவங்க லைஃப்பில் ஒரு அழகான பேபி வருது. அந்த பேபி பேர் வந்து கிம்ச்சி. அவங்க லைஃப் ரொம்ப அவ்வளோ அழகாக ஹாப்பியாக ஸ்மூத்தாக கான்ட்ராக்ட் மேரேஜில் ஆரம்பித்தது அப்படியே லவ் மேரேஜ் மாதிரி ஆகி ரொம்பவே ஹாப்பியாக எல்லாமே பாட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. ஓகேடா இந்த ஸ்டோரி நான் இங்கே இதோடய முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு தி எண்டு அப்படி ஏன்னா ஸ்பெஷல் பார்ட்லாம் கிடையாது இதுக்கு. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்பவே லாங்காக கொண்டு போயிருந்தேன். நான் நினச்சேன் ஒரு 1 ஹவர் இல்லை 50 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலான்னு. பட் இந்த ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே லாங்காக கொண்டு போயிருந்தேன். ஸோ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இருக்க ஒரே வேலை அந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறது தான். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சூன் 500 ஆக்சுவலாக அந்த வீடியோ போடும்போது நான் 500 ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் நான் கன்ஃபார்ம் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நான் வந்து லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். லைக் வாய்ஸ் லைவு. ஸோ நான் கன்ஃபார்மாக வரேன்டா. அது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கனிமொழி கூந்தழகன்
அவங்க தான் வந்து இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கடா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்களே, அவங்களுக்குமே திருப்பி ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உங்கள் லைஃப்பில் எப்போயுமே நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கும். உங்களுக்காக தான் இந்த ஒன் ஷாட். ஸோ இந்த ஒன் ஷாட் மூவி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பேக்ரவுண்டில் நாய்ஸ் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய நிறைய ஸ்டோரியோட உங்களை பார்க்குறேன். அதே மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் சொல்லுங்கள். இன்னொரு ஸ்டோரியில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். அப்புறம் ஸ்பெஷல் பாட்டு கேட்டிருந்தீங்க மை எனிமி லவ்க்கு. நான் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ஸ்பெஷல் பாட்டு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு. நான் வந்து கண்டிப்பாக போகிறேன்டா. அது வந்து ஒரு கிராமத்து ஸ்டைலு ஸ்பெஷல் பாட்டா. ஸோ அதனால் நான் கொஞ்சம் மூளையில் கசக்கி கொசக்கி அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் அதை ரெக்கார்ட் பண்ணலை இன்னும். நான் பண்ணிவிட்டு இதை முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் அதுதான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அது பண்ணிவிட்டு எப்படியாச்சும் நான் ஒரு 3-2 டேஸ்க்குள்ளே நான் போட்டுடுறேன். ஓகே, உங்களுக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல் பாட்டு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். பிடிக்கும்னு இல்லை, பிடிக்கும். சரி லவ்லீஸ், டேக் கேர் அண்ட் தென் லவ் யூ லாட்ஸ் அண்ட் பை. தேங்க்யூ.